சரிங்களா? கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இப்ப ஒரு பாடல் நேற்றைக்கு பாப்பா என்ன பண்ணாங்க தெரியல, கர்த்தரே தெய்வம் அப்புறம் படிக்கலாமாம்மா? இன்னும் கொஞ்சம் பயிற்சி எடுப்போம். வேணா ஆராதனை முடிச்சுட்டு கூட ஒரு டைம் பாடி பார்த்துட்டு நம்ம சாயந்தரம் என்ன செஞ்சலாம். ஆமா, ஈஸியாக ஒரு பீட்டு தெரிகிற ஒரு பாட்டு என்னன்னா, நம்ம இன்னொரு பாடல் எழுதியிருக்கிறேன். கர்த்தருடைய கிருபையால் அடியேனுக்கு தேவன் தந்த பாடல். அந்த சில பாடல்கள்லாம் பார்த்தீங்கன்னா இன்றைய சமூகத்துல அது உண்மையிலேயே ஆண்டவரை பார்த்து பாடுறானா இல்லாட்டி யாரும் லேடிஸை பார்த்து பாடுறானா தெரியல. அந்த அளவுக்கு பாட்டு பாடிட்டு இருக்கிறான். எல்லாம் சினிமா ரகமான பாட்டு, சினிமா ரகமான விஷயங்கள் இன்னைக்கு கிறிஸ்தவத்துக்குள்ள புறையோடி போய் கிடக்குது. நமக்கும் அதை பார்க்கும்போது கிளாமரா இருக்கு, நல்லா இருக்கு, ஒரு ஈர்ப்பு இருக்குது, அதை நம்ம ரசிச்சு பார்க்குறோம். ஆனால் அன்னைய நாட்களில் சாரோன், நவரோஜினி அம்மா போன்றவர்கள்லாம் பாடல் எழுதும்போது அற்புதமா இங்கே நீங்க எல்லாம் பாடல் எழுதும்போது பழைய பாடல்களை பாடுறீங்க. உண்மையிலே ரொம்ப சந்தோஷம். அந்த பாடல் எல்லாம் சத்தியத்தின் அடிப்படையில் இருக்கிறது. ஆனால் இன்னைக்கு வர்ற பாட்டு பூரா சத்தியத்தின் அடிப்படையில் என்ன பண்றது இல்லை, இருக்கிறது இல்லை. என்னமோ கண்ட மாணிக்கு அவன் பாட்டுக்கு பாடுறான். நமக்கு நல்லா இருக்கு, இசை நல்லா இருக்கு, ராகம் நல்லா இருக்கு, வாய்ஸ் நல்லா இருக்கு. நம்ம அதிகமா பார்க்கறது பாட்டுல என்னது, இசை நல்லா இருக்கு, அப்புறம் ராகம் நல்லா இருக்கு, பாடுறவருடைய வாய்ஸ் நல்லா இருக்கு. இதை மட்டுமே பார்த்து உடனே நம்மளும் பாட ஆரம்பிச்சிடறோம். ஆனா ஒரு பாட்டுல பார்க்க வேண்டியது என்ன தெரியுமா முக்கியமா, அந்த பாட்டுல சத்தியம் இருக்கான்னு பார்க்கணும். பாட்டுல என்ன இருக்குது, சத்தியம் இருக்கிறதா, உண்மையிலேயே வசனத்தை சார்ந்து அந்த பாடல் எழுதப்பட்டிருக்கிறதா, பக்தி விருத்தியை உண்டாக்குகிறதா, இல்லது வேண்டுமென்றே ஒரு எமோஷனை உண்டாக்குதா அப்படிங்கிறத நம்ம பாடல்களை கவனித்து பாட வேண்டிய அவசியம் இந்த கடைசி நாட்கள்ல இருக்குது. பிசாசனுடைய தந்திரத்துல அதுவும் கூட ஒண்ணு, சரிங்களா? அதனால இந்த மாதிரி பாட்டெல்லாம் பார்த்து வெறுத்து போய் நாமளே பாட்டு பாடி பேசாம நாமளே பாடிடலாம் அப்படின்னு ஒரு எண்ணத்துல சில பாட்டை நான் அப்படியே எழுதி பாடுவதுண்டு. அப்படி ஒரு பாடல் இந்த பாடல். மாலை நேரத்தில் ஒரு பாடல், கர்த்தரே தெய்வம் கர்த்தரே தெய்வம் என்ற ஒரு பாடல் எழுதியிருக்கு. அது மாலையில் நம்ம பாடலாம். இப்போ ஒரு பாடல், உயிரே என் இயேசுவே என் உயிர் உள்ள நாளெல்லாம் உமை பாடுவேன். இந்த பாடலை நம்ம கொஞ்சம் கையை தட்டி உற்சாகமா பாடிட்டு என்ன செய்யலாம், அதுக்கப்புறம் இன்றைக்கான தியானத்துக்கு உள்ளாக நம்ம என்ன செய்யலாம், போகலாம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கட்டும். பாடலாம். கையை கொஞ்சம் தட்டி. என் உயிருள்ள நாளெல்லாம் உம்மை பாடுவேன். உறவே இயேசுவே என்னை மீட்க ஜீவனை தந்தவரே. உயிரே என் இயேசுவே என் உயிருள்ள நாளெல்லாம் உம்மை பாடுவேன். உறவே என் இயேசுவே என்னை மீட்க ஜீவனை தந்தவரே. மெய்யான திராட்சை செடியே என்னை உம்மோடு இணைத்து விட்டீர். மெய்யான திராட்சை செடியே என்னை உம்மோடு இணைத்து விட்டீர். மிகுந்த கனிகளை கொடுக்கும்படி, மிகுந்த கனிகளை கொடுக்கும்படி நாள்தோறும் சுத்தம் செய்கின்றேன். என்னை நாள்தோறும் சுத்தம் செய்கின்றேன். உயிரே என் இயேசுவே என் உயிருள்ள நாளெல்லாம் உம்மை பாடுவேன். நல்குறவே என் இயேசுவே என்னை மீட்க ஜீவனை தந்தவரே. இருளான என் வாழ்க்கையை ஜீவ ஒளியாக மாறினீரே. இருளான என் வாழ்க்கையை ஜீவ ஒளியாக மாறியதே. தப்பாக இருந்த என் வாழ்வினை, தப்பாக இருந்த என் வாழ்வினை உப்பாக மாற்றினீரே. உப்பாக மாற்றினீரே. என் இயேசுவே என் உயிருள்ள நாளெல்லாம் நல்குறவே என் இயேசுவே என்னை மீட்க ஜீவனை தந்தவரே. உயிரே
இயேசுவே, என் உயிருள்ள நாளெல்லாம் உம்மை பாடுவேன். நல்குறவே இயேசுவே, என்னை மீட்க ஜீவனை தந்தவரே, நினைவெல்லாம் அறிந்தவரே, என் நினைவாக நிறைந்தவரே, நினைவெல்லாம் அறிபவரே, என் நினைவாக நிறைந்தவரே, நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும், நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் அதிகமாய் செய்பவரே, ஐயா அதிகமாய் செய்பவரே, உயிரே என் இயேசுவே, உயிருள்ள நாளெல்லாம் உம்மை பாடுவேன். நல்குறவே என் இயேசுவே, என்னை மீட்க ஜீவனை தந்தவரே, உயிரே என் இயேசுவே, என் உயிருள்ள நாளெல்லாம் உம்மை பாடுவேன். நல்குறவே என் இயேசுவே, என்னை மீட்க ஜீவனை தந்தவரே, இருளான என் வாழ்க்கையை ஜீவ ஒளியாக மாற்றினீரே, இருளான என் வாழ்க்கையை ஜீவ ஒளியாக மாற்றினீரே, தப்பாக இருந்த என் வாழ்வினை, தப்பாக இருந்த என் வாழ்வினை உப்பாக மாற்றினீரே, ஐயா உப்பாக மாற்றினீரே, உயிரே என் இயேசுவே, என் உயிருள்ள நாளெல்லாம் உம்மை பாடுவேன். நல்குறவே என் இயேசுவே, ஜீவனை தந்தவரே, உயிரே என் இயேசுவே, என் உயிருள்ள நாளெல்லாம் உம்மை பாடுவேன். மெய்ப்புறவே என் இயேசுவே, என்னை மீட்க ஜீவனை தந்தவரே, மெய்யான திராட்சை செடியே என்னை உம்மோடு இணைத்து விட்டீர், மெய்யான திராட்சை செடியே என்னை உம்மோடு இணைத்து விட்டீர், மிகுந்த கனிகளை கொடுக்கும்படி, மிகுந்த கனிகளை கொடுக்கும்படி நாள்தோறும் சுத்தம் செய்கின்றேன், என்னை நாள்தோறும் சுத்தம் செய்கின்றேன், உயிரே என் இயேசுவே, என் உயிருள்ள நாளெல்லாம் உம்மை பாடுவேன். நல்குறவே என் இயேசுவே, என்னை மீட்க ஜீவனை தந்தவரே, உயிரே என் இயேசுவே, உயிருள்ள நாளெல்லாம் உம்மை பாடுவேன். நல்குறவே என் இயேசுவே, என்னை மீட்க ஜீவனை தந்தவரே. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தரை மகிழ்ச்சியோடு பாட வேண்டும், சந்தோஷமாக பாட வேண்டும், உற்சாகமாக பாட வேண்டும். அதே சமயத்துல வசனத்தின் அடிப்படையில் என்ன செய்யணும்? நம்ம போட்ட இந்த சரணம் பூரா பைபிள்ல இருக்கிற வசனம் அப்படியே எடுத்து என்ன செஞ்சிருக்கிறோம்? அவர் மெய்யான திராட்சை செடி, அவரோடு இணைந்திருக்கிற கொடிகள் மிகுந்த கனிகளை என்ன செய்வாங்க? இந்த சரணம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஒரு தனித்துவமான ஒரு சரணம். இருளான என் வாழ்வை ஜீவ ஒளியாக மாற்றினீரே, தப்பாக இருந்த என் வாழ்வினை உப்பாக. ஆண்டவர் சொல்றாரு, நீங்கள் உலகத்துக்கு உப்பாக. என் லைஃப் எல்லாம் பார்த்தீங்கன்னா விக்கிரக ஆராதனை செய்து, எங்க தாத்தா பயங்கரமான ஒரு பூசாரி, கோயிலை கட்டி எப்ப பார்த்தாலும் சரக்குலயே இருப்பாரு. ஏன் அப்படின்னா அவர் வணங்கின சாமி ஒரு சரக்கு பார்ட்டி சாமி. எப்ப பார்த்தாலும் படையலே என்ன வரும் தெரியுமா? காணிக்கையாகவே அந்த கோயிலுக்கு வருவது பார்த்தீங்கன்னா அதிகமா பாட்டில் வரும். அதனால அவர் என்ன செய்வார்? நல்ல சரக்கு குடிச்சிட்டு எப்பவுமே மப்பும் மந்தாரமுமாக, இப்ப மேகம் மாறு எப்படி இருக்கு, மப்பும் மந்தாரமாக அப்படியே அவருடைய லைஃப் இருக்கும். எங்க தாத்தாவுடைய லைஃப். அவர் ஒரு முறை இப்படி நல்லா குடிச்சிட்டு
அங்க அவங்க எங்க ஊர்ல இருக்கிற ஒரு சின்ன பாலம், மொட்டை பாலம்னு சொல்லுவாங்க. அந்த பாலத்துல படுத்து கிடக்கும் போது பிறண்டு விழுந்துட்டாரு. விழுந்து கரெக்டா முதுகு தண்டு வடத்துல கீழே இருக்கிற கல் அடிச்சு 2ஆ முறிஞ்சிருச்சு. 4 வருஷம் ரொம்ப படுத்த படுக்கையில இருந்து வாழ்க்கையே வெறுத்து போய் எல்லாமே படுக்கையில தான், கழிவு விடுறதுல இருந்து எல்லாமே சகலமும் படுத்த படுக்கையில வாழ்க்கை சூன்யமா போச்சு அவருக்கு. எங்க தாத்தாவுடைய பாவம் எங்க அப்பாவையும் பிடிச்சு, எங்க அப்பாவும் 30 வருஷம் குடிகாரரா இருந்து தேவனுடைய கிருபையினால் இப்ப ரட்சிக்கப்பட்டு நல்ல மனுஷனாக ஆண்டவர் என்ன செய்யறாரு, வச்சிருக்கிறாரு. எங்க தாத்தா எங்க அப்பா எல்லாம் குடிகாரத்துல சாபத்துல இருள கிடந்த எங்க வாழ்க்கைய என்ன தேடி இயேசு என்ன செஞ்சாரு, வந்தா. எங்க அம்மா தான் முதல்ல இயேசுவை ஏற்றுக்கொண்டாங்க, அடுத்து நான் ஏற்றுக்கொண்டேன். இயேசு என் வாழ்க்கையில 17 வயசுல உள்ள வந்தார். எங்க அப்பாவுக்குள்ள எங்க தாத்தாவுக்குள்ள இந்த சாபம் ஒண்ணு கூட என் வாழ்க்கையில வராம ஆண்டவர் என்ன செஞ்சாரு. ஆமா, 38 வயசாகுது. தாத்தா பெரிய மொடா குடிகாரரா இருந்தாலும், எங்க அப்பா பெரிய குடிகாரா இருந்தாலும் என் வாழ்க்கையில ஒரு சொட்டு கூட படாம கர்த்தர் என்ன செஞ்சிருக்காரு. இது வரைக்கும் எந்த ஒரு பாவத்துக்குள்ளேயும் போகாதபடி, சிற்றின்பங்களுக்குள்ள போகாதபடி தேவன் கிருபையா என் வாழ்க்கை என்ன செஞ்சாரு. அதனால தான் அடி பாடியிருப்பேன். தப்பாக இருந்த என்னுடைய வாழ்க்கை சாபத்தில் இருந்துச்சு. இந்த 17 வயசுல எனக்குள்ளேயும் பாவங்கள் செய்ய ஆர்வம் வந்துச்சு. அந்த சமயத்துல வெளிச்சமாகி இயேசு என் வாழ்க்கையில வந்ததுக்கு அப்புறம் என் வாழ்க்கை பிரகாசமாக இன்னைக்கு பாக்குறேன். எத்தனையோ ஆயிரக்கணக்கான ஜனங்களுக்கு என் வாழ்க்கையை ஆசீர்வாதமாக இந்த இயேசு என்ன செய்தாரு, மாத்தி இருக்கிறார். எத்தனையோ பெரிய பெரிய நபர்கள் என்கிட்ட வந்து கர்த்தருடைய வார்த்தையை கேட்கும்படி கர்த்தர் வச்சிருக்கிறாரு, ஆலோசனையை கேட்கும்படி கர்த்தர் வச்சிருக்கிறாரு. எத்தனையோ பாவிகள் என் வார்த்தையை கேட்டு மனம் திரும்பும்படி கர்த்தர் நினைச்சிருக்காரு, வச்சிருக்கிறாரு. அவ்வளவு ஆசீர்வாதமான பாத்திரமாக இன்னைக்கு என்ன வச்சிருக்கிறாருன்னா, நான் இதுக்கு 1 இன்ச்சு 1 அளவுக்கு கூட எந்த தகுதியும் இல்லாத ஒரு நபர். இருண்டு கிடந்த என் வாழ்க்கையில இயேசு வந்து ஒரு பெரிய மாற்றத்தை என் வாழ்க்கையில என்ன செஞ்சாரு. அதை நான் ருசிச்சு இந்த சரணத்தை நான் என்ன செஞ்சேன், எழுதினேன். மகளை ஆண்டவர் ஆசீர்வதிக்கட்டும். நேற்று நைட்டு தான் சொன்னேன், சூப்பரா ஒரு மியூசிக்கை போட்டு அருமையா என்ன செஞ்சுட்டாங்க. ஆமா, தேவன் அவர்களை ஆசீர்வதிக்கட்டும், அவங்க செய்யற ஊழியங்களை ஆசீர்வதிக்கட்டும். வருங்காலத்திலே கர்த்தருக்காக பிரகாசிக்கிற நல்ல ஒரு மகளாக தேவன் எடுத்து பயன்படுத்தட்டும். அல்லேலூயா. சரி, இப்ப நேரடியாக நம்ம தேவனுடைய வார்த்தைக்குள்ள போயிடலாம். சரிங்களா? சரி, நேற்றைய தினத்திலே சாத்தானுடைய ஒரு 6 தந்திரங்களை உங்களோடு கூட என்ன செஞ்சேன், பேசி, அவனுடைய தந்திரங்கள் நமக்கு மறைவானவைகள் அல்ல, அவைகளை நாம் இனம் கண்டு கொண்டு அவைகளை நாம் வெற்றி சிறக்க வேண்டும் என்பதை குறித்து உங்களுக்கு ஒரு 6 குறிப்புகளை உங்கள் முன்பாக வைத்தேன். மறக்காம அதை மனசுல என்ன செஞ்சுக்கிறணும், வாழ்க்கை முழுவதும் வச்சுக்கிறணும். ஏதாவது அப்படி ஒண்ணு நம்ம சபைக்குள்ள குடும்பத்துக்குள்ள வந்துச்சுன்னா இனம் கண்டுபிடித்து அதன் மேல வெற்றி சிறக்கிற பிள்ளைகளாக நம்ம என்ன செய்யணும், இருக்கணும். அதை நம்ம மறந்துடக்கூடாது வாழ்க்கையில. அல்லேலூயா. சரி, இன்னைக்கு நம்ம சிந்திக்க போகிற ஒரு காரியம் என்னன்னா, சாத்தானுடைய தந்திரங்கள் என்ன என்பதை குறித்து நான் நேற்றைய தினம் காலையிலும் மாலையிலும் நான் உங்களுக்கு செய்தியாக கொடுத்தேன். இன்னைக்கு அந்த சத்துருவை எப்படி நாம ஜெயிக்கிறது, வெற்றி கொள்றது எப்படி. சாத்தான் வருவான், பிரச்சனையை கொடுப்பான், என்ன மாதிரியாக அவன் தந்திரமாக பிரச்சனைகளை கொடுப்பான் என்பதையெல்லாம் நாம் கண்டுகொண்ட நாம் அதுல எப்படி வெற்றி பெறுவது என்பதை நம்ம என்ன செய்யணும். நிறைய பேர் சாத்தானுடைய தந்திரம் தெரியும், ஆனா வெற்றி பெறுவது எப்படின்னு என்ன செய்யாது. இது ஒரு 100% பொருத்தமான ஒரு ஓமானமாக இருக்காதுதான், இருந்தாலும் ஓரளவுக்கு உங்களுக்கு புரிந்து கொள்றதுக்கு ஒரு நல்ல ஓமானமாக இருக்கும். பிள்ளைகளுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா எக்ஸாம் வரும், எக்ஸாம் வரும் அப்படிங்கிறது அவங்களுக்கு எல்லாருக்கும் என்ன செய்யும், கண்டிப்பா தெரியும், மனப்படமா தெரியும். 3 எக்ஸாம், காலாண்டு, அரையாண்டு, முழாண்டு, இதுல வேற இடைத்தேர்தல் வேற வைக்கிறாங்க. மிட்டம் டெஸ்ட் மாதிரி கூட இடையில என்ன செய்யறாங்க, வைக்கிறாங்க. இப்படி எல்லா டெஸ்டையும் பிள்ளைகள் அறிந்திருந்தாலும் அந்த டெஸ்ட்டுக்கு ஆயத்தமாகறாங்களா அப்படிங்கிறதுல என்ன இருக்குது. டெஸ்ட் எல்லாம் தெரியும், எப்ப வரும்லாம் தெரியும், ஆனா அதுக்கு ஆயத்தமாகிற ஒரு விஷயம் பிள்ளைகள் வாழ்க்கையில் இருக்கும்போது வெற்றி பெற முடியாது. அதுபோல சாத்தானுடைய தந்திரங்களை நாம் அறிந்து கொண்டாலும் அதன் மேல் எப்படி வெற்றி சிறப்பது என்கிற அந்த சூட்சமத்தை நாம் என்ன செஞ்சிருக்கணும், அதற்காக பயிற்சியையும் நாம் எடுத்திருக்கணும். தாவீது சொல்றாரு, ஆண்டவரின் விரல்களை யுத்தத்துக்கு என்ன செய்யறாரா, பலக்குவிக்கிறார். உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா, தாவீத சிறுவனா இருக்கிற பொழுதே கர்த்தர் என்ன பண்ணிட்டாரு, ராஜாவா அபிஷேகம் பண்ணிட்டாரு. சாமுவேல் வர்றாரு ஈசாயினுடைய வீட்டுக்கு, ஈசாயினுடைய பிள்ளைகள் 8 பேர். அப்ப சாமுவேல் பார்த்து ஈசாயை பார்த்து சொல்றாரு, உன் பிள்ளைகளில் ஒருவனை ஆண்டவர் இஸ்ரவேல் தேசத்துக்கு ராஜாவாக என்ன செய்ய போகிறார், அபிஷேகம் பண்ண போகிறார் அப்படின்னு அவருக்கு ரொம்ப சந்தோஷம். ஓகே, மூத்தவனா இருப்பானோ,
ஏன்னா அன்னைக்கெல்லாம் அந்த மூத்த குமாரன் என்ன செய்வாங்க, கடவுளுக்காக கொடுக்கிற ஒரு விஷயம் இருக்குது. கடவுளுடைய பணிக்காக, கடவுளுடைய காரியத்துக்காக, அல்லது போர்க்களத்தில் அனுப்பி விடுகிற ஒரு விஷயம் பழக்கம் இருக்குது. ஒருவேளை ஈசாய் நினைச்சிருக்க முடியும், என் மூத்த பையனை ஆண்டவர் என்ன செய்வாரு, தெரிந்தெடுப்பாரு. ஆனா ஆண்டவர் மூத்த பையனையும் இளைய பையனையும் யாரையுமே தெரிந்தெடுக்கல. ஈசாய்க்கு இருந்த கடைக்குட்டியை ஆண்டவர் என்ன செய்யறாரு, சின்ன பையனா இருக்கிற தாவீதை கர்த்தர் தெரிந்தெடுத்தார். எல்லாருக்கும் பொறாமையா தான் இருந்திருக்கும். மிச்சம் தாவீதுக்கு மேல இருக்கிற அண்ணன்மார்களுக்கெல்லாம் ஒரே பொறாமையா தான் இருந்திருக்கும். கர்த்தர் அபிஷேகம் பண்ணிட்டார் சின்ன வயசுலயே. ஆனா உண்மையிலேயே தாவீது எப்ப அரியணையில வந்து அமர்ந்தாருன்னு தெரியுமா? நம்ம வெறுமனே சங்கீதத்தில் ஆண்டவர் என் விரல்களை யுத்தத்துக்கு பழக்குவிக்கிறார் அப்படின்னு வாசிட்டு ஓடிடுறோம். ஆனா உண்மையா ஆராய்ச்சி பண்ணி பாத்தீங்கன்னா, சின்ன வயசுலயே தாவீதை கர்த்தர் ராஜாவாக அபிஷேகம் பண்ணிட்டாரு உண்மைதான். ஆனா அரியணையிலே அமர்வதற்கு கிட்டத்தட்ட பல வருஷங்கள் எடுத்தது அவருக்கு. கரண்ட்ல பாத்தீங்கன்னா சவுல் தான் ராஜாவா இருக்கிறாரு. எப்ப தாவீதை போட்டு தள்ளுவான்னு வேற துரத்திக்கிட்டு வேற இருக்கிறாரு மாமனார் என்ன செய்யறாரு. அப்ப இந்த இடைப்பட்ட காலங்களிலே தாவீதை ஆண்டவர் யுத்தத்துக்கு என்ன செய்யறாரு, பழக்குவிக்கிறார். சிங்கம் அவனை எதிர்கொள்ளும்படி ஒரு ஆட்டுக்குட்டியை கவி கொண்டு போகும்போது அவன் போய் காப்பாற்றும்படியான பலனை கொடுத்து அப்படி பயிற்சிவிக்கிறார். கரடி ஆட்டுக்குட்டியை கவி கொண்டு போகும்போது அந்த கரடியை போய் காப்பாற்றும்படி அப்படி பயிற்சி கொடுக்கிறார். கோலியாத்து கொக்கரித்து நிற்கும் போது படை வீரர்கள் எல்லாம் சவுல் ராஜா கூட ஒதுங்கி பயந்து நடுங்கி ஓரமா நிற்கும் போது சின்ன தாவீது கூழாங்கலோடு போய் அந்த எதிரியை கோலியாத்தை வீழ்த்தும்படி அப்படி பயிற்சி கொடுக்கிறார். சவுலுக்கு பயந்து ஓடி ஒளிந்து பல ராஜ்யங்களுக்கு ஊடாக சுற்றி அங்கிருக்கிற காரியங்கள் எல்லாம் பார்த்து எல்லாவற்றை தெரிந்து கொள்ளும்படி ஒரு நீண்ட வருடங்களை தாவீதுக்கு கொடுத்து ஆண்டவர் தாவீதின் கரங்களை யுத்தத்துக்கு என்ன செய்யறாரு, பழக்கு விக்கிற விஷயத்தை நம்ம பார்க்கிறோம். கர்த்தர் இப்படிதான் பழக்கு வைப்பார். சில நேரங்கள் நம்ம வாழ்க்கை வனாந்திர மாதிரி தெரியும், கஷ்ட காலங்கள் நீடிச்சிருக்கிறது போல தெரியும், விரும்பின காரியங்கள் ஒன்றுமே கண்ணுக்கு புலப்படும் தூரத்து வரைக்கும் எட்டாதது போல தெரியும். ஆனா மறந்துடாதீங்க, அந்த காலம்தான் தேவன் நம்மை பயிற்சி அளித்து நம்ம கரங்களை யுத்தத்துக்கு பழக்கப்படுத்துகிற காலம் அது. அல்லேலூயா. எவ்வளவு நாட்கள் உங்கள் ஆசீர்வாதம் தடைபடுகிறதோ, எவ்வளவு நாட்கள் விரும்பினது வரும்படி தாமதமாகிறதோ, அவ்வளவு காலங்கள் ஆண்டவர் உங்களை பயிற்சிப்படுத்தி மெருகேற்றி உங்களை உருவாக்கி கொண்டிருக்கிறார் என்று அர்த்தம். அல்லேலூயா. நல்லா கவனிங்க, இதெல்லாம் நம்ம புரிஞ்சுக்கணும். இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்திலிருந்து கொண்டு வந்த பிறகு ஈஸியா 40 நாள்ல கொண்டு போய் கானானுக்குள்ள சேர்த்துடலாம். ஆனா 40 நாள் கானானுக்குள்ள கொண்டு போய் சேர்த்தா இஸ்ரவேல் மக்களுக்கு எந்த பயிற்சியும் இல்லை. ஏன்னா 430 வருஷமும் அவன் என்னவா இருந்தான், இஸ்ரவேல் மக்களே அடிமையா இருந்தான். அடிமையானவனுக்கு ஏதாவது தெரியுமா? ஒரு வாளை குடிச்சு பயிற்சி பண்ணி சண்டை போட தெரியுமா அடிமைக்கு? அவன் காலையில எந்திரிச்சோன்னா பல்லு தொலைக்கொண்டு செங்கல் இருக்க போயிடணும். அதுவும் அன்னைக்கு இருந்த பார்வன் பாத்தீங்கன்னா வைக்கலும் கொடுக்க மாட்டான், வைக்கலும் போய் தேடி எடுக்கணும், செங்கலையும் என்ன செய்யணும், வெட்டி எடுக்கணும். 24 hours இதே ஒர்க்கு தான். அவனுக்கு தெரிஞ்சது பூரா செங்கல் வெட்டுற வேலை தான். இஸ்ரவேல் மக்களுக்கு யுத்தம் எப்படி தெரியும்? ஒருவேளை இஸ்ரவேல் மக்கள் உடனடியாக ஆண்டவர் கொண்டு வந்து போய் கானான் தேசத்துக்குள்ள வச்சிருந்தா சுற்றி உள்ள ஜனங்கள் எல்லாம் ஈஸியா இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன செஞ்சிருவாங்க, பிதுக்கி எடுத்திருப்பாங்க. ஆனா கர்த்தர் வனாந்திரத்துல வச்சு 40 வருட காலம் அவங்க நிறைய தப்பு செஞ்சு அப்படி இப்படின்னு கொண்டு வந்தாலும் தேவன் அவர்களை அப்படியே உடைத்து உருவாக்கி பயிற்சி அளித்து சின்ன சின்ன ராஜ்யங்களை எல்லாம் ஜெயிக்க வச்சு அப்படி பயிற்சி கொடுத்து 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 ஒரு பெரிய சேனையாக இஸ்ரவேல் மக்களை ஆண்டவர் என்ன செஞ்சாரு, உருவாக்கினார். ஆகையால் தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையிலையும் கொஞ்சம் கஷ்டங்கள், பிரச்சனைகள், போராட்டங்கள் நின்று கொண்டே போவது போல இருந்தாலும் சோர்ந்து போகாதீங்க. அது உங்களுடைய பயிற்சியின் காலம். உங்களை தேவன் உருவாக்கி கொண்டிருக்கிறார், உங்களை ஸ்திரப்படுத்தி கொண்டிருக்கிறார் என்பதை மாத்திரம் என்ன செய்யாதீங்க, மறந்துடாதீங்க. எக்ஸாமுக்கு எல்லாரும் வரும்னு தெரிஞ்சாலும் கூட எக்ஸாமுக்கு ஆயத்தமாகிறது தான் ஞானமான விஷயம். அப்ப இன்னைக்கு சாத்தானுடைய தந்திரங்களை எப்படி நம்ம ஜெயிக்கிறது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம சில குறிப்புகளை பார்க்க போறோம். சரிங்களா? முடிஞ்ச அளவு நான் ஒரு 7 குறிப்பு எழுதி வச்சிருக்கிறேன். நம்ம ஒரு 12:30 வரைக்கும் எத்தனை குறிப்புகளை ஓடுதுன்னு பார்த்துட்டு மிச்சத்தை சாயந்தரம் கொஞ்சம் சாத்தானை எப்படி ஜெயிப்பது என்கிற குறிப்புகளை பார்த்துவிட்டு ஆவியில் நிறைதல் என்றால் என்ன அப்படிங்கிறதை குறித்தும் உங்களுக்கு கொஞ்சம் போதித்து உங்களை தெளிவுபடுத்தி விட்டு நான் என்னுடைய இடத்துக்கு செல்லலாம் என்று என்ன செய்கிறேன், வாஞ்சிக்கிறேன். கர்த்தர் நம்மோடு கூட இருந்து நம்மை ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா. ஒரு வசனத்தை நான் வாசிக்கலாம். யாக்கோபு எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள். நல்லா கவனிங்க, பிசாசை நாம் எப்படி ஜெயிப்பது?
பிசாசை நாம் எப்படி வெற்றி கொள்வது என்பதை குறித்து யாக்கோபு, அப்போஸ்தலனாகிய யாக்கோபு என்ன செய்கிறார்? நமக்கு போதிக்கிறார். எப்படி சாத்தானை ஜெயிக்கணும் கேட்டீங்கன்னா, அவனுக்கு எதிர்த்து என்ன செய்யணுமா? நிக்கணுமா? சரி, எதிர்த்து நிக்கிறதுனா என்ன அர்த்தம்? எதிர்த்து நிற்கிறதுனா என்ன அர்த்தம்? வீட்டுல சண்டை வரும்போது, புருஷன் ஏதாவது சத்தம் போடும்போது, புருஷனுக்கு விரோதமா எழும்பி அதனால வரைக்கும் ஏஞ்சல் மாதிரி இருக்கிற முகம் பிசாசு மாதிரி மாறி எழும்பி நிக்கும் பாருங்க. அந்த மாதிரியா பிசாசுக்கு எதிர்த்து நிற்பது? என்னைக்குமே ஒரு கர்த்தருடைய வார்த்தை இருக்குதுன்னா அதை நம்ம என்ன செய்யணும்? ஆராய்ச்சி பார்க்கணும். நல்லா கவனிங்க. ஒரு வசனம் உங்களுக்கு புரியணும் அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு அந்த ஒரு அதிகாரமாவது வாசிங்க. மேல உள்ள வசனம், கீழே உள்ள வசனம், இதை வாசி பார்த்தீங்கன்னா உண்மையிலேயே இந்த பகுதி என்னத்தை நமக்கு சொல்லுது. அநேகர் இந்த வசனத்தை எடுத்து போதிக்கிறவர்கள் உண்டு. பிசாசை எதிர்த்து நிற்க வேண்டும் என்று சொல்லுகிறவர்கள் உண்டுதான். ஆனா எப்படி எதிர்த்து நிற்க வேண்டும் அது தெரிஞ்சாதானே ஜெயிக்க முடியும். பிசாசை எதிர்த்து நிற்கிறதுனா எப்படி பிசாசை எதிர்த்து நிற்கிறது? பிசாசு எப்படி வருவான்? 2 கொம்பு வச்சுக்கிட்டு, பெரிய நாக்கு வச்சுக்கிட்டு அப்படி வந்து ஏதாவது காட்சி அளிப்பானா? பிசாசு என்னைக்குமே நம்ம கண்ணுக்கு தெரிகிற மாதிரி ரூபத்தில் என்ன செய்ய மாட்டான்? வரமாட்டான். நீங்க ஆதியாகம புத்தகத்திலே பிசாசு எப்படி வந்தான்? 2 கொம்பு வச்சுக்கிட்டு, பெரிய நாக்கு வச்சுக்கிட்டு அப்படி வரல. சர்ப்பத்துக்குள்ள பூந்து சர்ப்பத்தின் வழியில இருந்து என்ன செய்யறான்? பேசுறான். எப்பவுமே பிசாசுக்கு தனி உருவம் ஒன்று இல்லை. அவன் ஆவியா இருக்கிறான். பிசாசு எப்படி இருக்கிறான்? ஆவியா, ஸ்பிரிட். அவன் ஈவில் ஸ்பிரிட் தான் சொல்றோம். அவனுக்கு ஒரு பேர் என்ன? ஈவில், அசுத்த ஆவியாக அவன் இருக்கிறான். அப்ப அவன் என்ன செய்வானா? யாரோ ஒருவருடைய உடலுக்குள்ள புகுந்து அப்படிதான் அவன் என்ன செய்வான்? கிரியை செய்வான். சர்ப்பம் கிடைச்சா சர்ப்பத்துக்குள்ள பூருவான், இல்ல ஏதாவது கிடைச்ச மனுஷனுக்குள்ள என்ன செஞ்சிருவான்? பூந்துருவான். நமக்குள்ளையும் சில நேரத்தில் பூந்து நம்மளே எடுத்து பிசாசு என்ன செஞ்சிருவான்? சில நேரத்தில் விசுவாசிகள் ஆண்டவருக்குள்ள இருக்கிறவங்க கிட்ட கண்டிப்பா உள்ள வரமாட்டான், அது தெரிஞ்சுக்கங்க. ஆனா தேவனை அறியாத பிள்ளைகள்கிட்ட, சத்தியம் தெரியாத பிள்ளைகள்கிட்ட அவனுக்குள் போய் சாத்தான் என்ன செய்வான்? அவர்கள் மூலியமாக நம்மை வஞ்சிக்கவும் முடியும். நம்ம வாசிக்கிறோம், யூதாசுக்குள் சாத்தான், வாசிப்ப அப்படி, யூதாசுக்குள் சாத்தான் புகுந்தான். புகுந்த உடனே இயேசுவை போய் என்ன செஞ்சான்? அவன் சில நேரத்தில் விசுவாசிகளையும் பூந்தால் பூருவான். அவ எப்படி பூருவான் அப்படின்னா, ஈவிலா உள்ள வந்து நம்முடைய அவயவங்களை பேய் பிடிச்ச மாதிரி ஆக்கிரமிக்க மாட்டான். சாத்தானுடைய திங்க உள்ள போட்டு விடுவான், ஐடியாஸை போட்டு விடுவான் ஆவிக்குரிய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில. இதுல கவனமா இருக்கணும். நமக்குள்ள பிசாசு புகுந்து நம்மளை அலக்களிக்காது. தேவனுடைய பிள்ளைகள் மேல அப்படி சாத்தான் அதிகாரம் செலுத்துவதற்கு தேவன் என்ன செய்ய மாட்டாரு? விட மாட்டார். அது நமக்கு கொடுத்த அத்தாரிட்டி. நிச்சயமாக உங்களுக்குள் சாத்தான் புகுந்து உங்களை அலக்களிப்பான், கீழே தள்ளுவான், பரல வைப்பான், அப்படி நம்பாதீங்க. ஆனா இதெல்லாம் தேவனை அறியாத பிள்ளைகள்கிட்ட நடக்கும். ஆனா அறிந்த பிள்ளைகள்கிட்ட என்ன நடக்கும் தெரியுமா? சாத்தானுடைய ஐடியாஸை உங்க மண்டையில போட்டு விட்டுருவான். அப்படி யாருக்குள்ள போட்டான்? பேதுரு கிட்ட போடுறான். பேதுரு வந்து சொல்றாரு, ஆண்டவரே உமக்கு இது சம்பவிக்க கூடாது. ஆண்டவர் சொல்றாரு, நாளைக்கு நான் என்ன செய்ய போறேன்? மரிக்க போறேன். பிதாவினுடைய சித்தம் அதுதான். நான் இந்த உலக ஜனங்களுக்கு பாவத்துக்காக நான் மரிக்க போறேன்னு பேதுருக்கிட்ட ஆண்டவர் வெளிப்படுத்தின உடனே பேதுரு என்ன செய்யறாரு? இது உமக்கு சம்பவிக்க கூட, நடக்க விட மாட்டேன்னு சொன்ன உடனே ஆண்டவர் பேதுரு திரும்பி பார்த்து என்ன சொல்றாரு? அப்பாலே போ சாத்தானே. தேவனுக்கு ஏற்றவைகளை சிந்திக்காமல் மனுஷனுக்கு, அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, பேதுருக்கு உடம்புக்குள்ள சாத்தான் புகுந்தவன் அலக்களிக்கல, சாத்தானுடைய ஐடியாவை பேதுரு மண்டைக்குள்ள என்ன பண்ணிட்டான்? தேவனுக்கு உரியவைகளை சிந்திக்காமல் பிசாசுக்கு பிரியமானதை ஒரு மனிதன் சிந்திக்கும் போது, ஒரு தேவனுடைய பிள்ளை சிந்திக்கும் போது, பிசாசினுடைய ஐடியாவை மண்டைக்குள்ள என்ன பண்றான்? போட்டு அப்படி வஞ்சிப்பான். இதுவும் சாத்தானுடைய ஒரு பெரிய வஞ்சக வேலை. அப்ப நல்லா கவனிங்க, நம்முடைய ஐடியாஸ், நம்ம எடுத்து வைக்கிற வாழ்க்கையின் திட்டங்கள், நாம் செயல்படுத்துகிற விதங்கள், உங்க தொழில இருக்கலாம், உங்க குடும்பத்தில் இருக்கலாம், சபையில நீங்க செய்யற ஒரு விஷயங்களா இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் அந்த ஐடியா அது தேவனுக்கு உரியதா சாத்தானுக்குரியதா அப்படிங்கறத என்ன செய்யணும்? சில போதனைகள் ஏன் சாத்தானுக்குரியதுன்னு சொல்றோம்? சில போதனைகளே சாத்தானுடைய போதனையா இருக்கு சபைக்குள்ள இருந்து. உங்களுக்கு தெரியுமா? வெளிப்படுத்தின விசேஷத்துல ஆண்டவர் பெருகமு சபையை பார்த்து ஒரு வார்த்தை சொல்லுவாரு, சாத்தானுடைய உபதேசத்துக்கு நீ இடம் கொடுத்தாய் அப்படின்னு பேசுவார். சபையை பார்த்து ஆண்டவர் பேசுனது என்ன? சாத்தானுடைய ஆழங்கள் என்று போய் அப்படி உபதேசம் பண்ற ஒரு கூட்டம் சபைக்குள்ள இருந்துச்சு. அப்ப சர்ச்சுக்குள்ளேயே சாத்தானுடைய உபதேசத்தை பேசுற ஒரு குரூப் அன்னைக்கே ஆதி அப்போஸ்தல காலத்துல இருந்துச்சுன்னா, இன்னைக்கு ஏராளமா நிறைய சபைகள் என்ன இருக்குது? சர்ச்சுக்குள்ள சாத்தானுடைய ஆவி, சாத்தானுடைய தாட்டை வச்சு பேசுற உபதேசங்கள் நிறைய இருக்குது.
அதனால சாத்தானுடைய உபதேசங்களுக்கு நம்ம எப்படி இருக்கணும்? பைபிள்ல இல்லாத ஒவ்வாத விரோதமான கருத்துக்களை யாராவது ஒருத்தவங்க உபதேசித்தா அது சாத்தானுடைய போதனை அப்படிங்கிறத நம்ம என்ன செஞ்சுக்கிறோம்? என்ன கண்டுபிடிக்கணும். சரி, ரைட். இப்ப பிசாச எப்படி எதிர்த்து நிற்கிறது அப்படிங்கிறத யாக்கோபு என்ன செய்யறாரு? கற்றுக் கொடுக்கிறார். என்ன எதிர்த்து நிற்கிறது அப்படின்னா, நீங்க யாக்கோபுக்கு எழுதிய அந்த நிருபத்துல 1ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கணும். என்ன சொல்ல வர்றாரு யாக்கோபு? ஏன் இந்த இடத்துல சாத்தானுக்கு எதிர்த்து நிற்குங்கள்னு சொல்றாரு? தேவனுக்கு கீழ்ப்படிந்திருந்தீர்கள் ஏன் சொல்றாரு? சாத்தானுக்கு எதிர்த்து நிற்கிறது அப்படின்னா சாத்தானை பார்த்து முறைச்சி அப்படியே நிக்கிறது இல்ல. ஏன்னா மேல உள்ள வசனம் இருக்குது, உண்மையாகவே நீங்க சாத்தானுக்கு எதிர்த்து நிற்பது என்றால் என்ன அர்த்தம் தெரியுமா? அந்த முதல் அடியை வாசிங்க, 7ஆம் வசனத்துல, தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள். இதுதான் சாத்தானை எதிர்த்து நிற்கிறது. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. புரியுதுங்களா? சாத்தானுக்கு எப்படி எதிர்த்து நிற்கிறது நீங்க ஆவிக்குரிய ரீதியில இந்த வசனத்தை சிந்திக்கணும். ஒரு வெளிச்சம் பைபிளை வாசிக்கும் போது உங்களுக்கு ஒரு வெளிச்சம் வரணும். சாத்தானுக்கு எதிர்த்து நிற்கிறனா பிரதர் அப்படி பார்த்து அப்படி இல்ல, இப்படி எதிர்த்து நிற்கிறதெல்லாம் அப்படி சொல்லல. சாத்தானுக்கு எதிர்த்து நிற்கிறதா என்ன அர்த்தம்னா, தேவனுக்கு நீங்க கீழ்ப்படிந்திருக்கும் போது நீங்க யாருக்கு எதிர்த்து நிக்கிறீங்க? சாத்தானுக்கு எதிர்த்து நிக்கிறீங்க. அப்ப சாத்தானை நீங்க எப்படி ஜெயிக்கணும்? உங்க வாழ்க்கையில, விசுவாச வாழ்க்கையில, உங்க ஆவிக்குரிய வாழ்க்கையில, உங்க குடும்ப வாழ்க்கையில ஜெயிக்கணும். சாத்தானை எப்படி வெற்றி கொள்ள முடியும்னா, எப்போது ஆண்டவருக்கு நீங்க கீழ்ப்படுகிறீங்களோ, ஆண்டவருடைய வசனத்துக்கு கீழ்ப்படுகிறீங்களோ, அப்ப எல்லாம் நீங்க சாத்தானை என்ன பண்றீங்க? ஜெயிக்கிறீங்க. ஆதாமும் ஏவாளும் சாத்தான்கிட்ட தோத்து போறாங்க ஏதேன் தோட்டத்துல. எப்படி தோத்து போனாங்க? ஏசப்பா வார்த்தைக்கு கீழ்ப்படியாததுனால என்ன பண்றாங்க? புரியுதுங்களா? ஏதேன் தோட்டத்துல என்ன நடந்துச்சு? ஆண்டவர் என்ன சொல்றாரு? இந்த கனியை புசிக்கும் நாளிலே சாகவே ஷாவா. இது இயேசுவின் வார்த்தை, இது ஆண்டவருடைய வார்த்தை, இது தேவனுடைய வார்த்தை. இந்த வார்த்தைக்கு ஆதாமும் ஏவாளும் கீழ்ப்படியாமல் போகும்போது அங்க 2 பேரும் சாத்தானுடைய வலையில சிக்கி சாத்தானால் ஜெயிக்கப்படுறாங்க. சாத்தானுக்கு எதிர்த்து நிற்கல. அப்ப சாத்தானுக்கு எதிர்த்து நிற்கிறதுனா என்ன அர்த்தம்? இந்த வசனம் என்ன சொல்லுதுன்னா, ஆண்டவருக்கு கீழ்ப்படியும் போது நம்ம சாத்தானுக்கு என்ன செய்யறோம்? அப்ப எப்ப எல்லாம் ஆண்டவருக்கு நம்ம கீழ்ப்படியாம போறோமோ அப்பெல்லாம் சாத்தானின் மடியில தலை வச்சு என்ன செய்யறோம்? சுகமா படுத்திருக்கிறோம்னு அர்த்தம். சாத்தானை எதிர்த்து நிற்காம சாத்தானுடைய மடியில உங்க செயல்பாட்டின் மூலியமாக தேவனுக்கு கீழ்ப்படியாமல் நீங்க வாழும்போது நீங்க சாத்தானுக்கு எதிர்த்து நிற்கல, சாத்தானுக்கு கீழ்ப்படிஞ்சு என்ன செய்றீங்க? அப்ப சாத்தானை எதிர்த்து நிற்பதுன்னு நம்பர் 1 என்ன பண்ணணும்? தேவனுக்கு நீங்கள் கீழ்ப்படியும் போது சாத்தானை எதிர்த்து அதுதான் அந்த வசனம் சொல்லுது. ஒரு வசனத்தில் இவ்வளவு இருக்குதா அர்த்தம்? ஆமா சார், கர்த்தருடைய வார்த்தை எப்படிப்பட்டது? அது ஜீவன் உள்ளது, அது ஊனை பிரிக்க வல்லது, அது இருபுறமும் கருக்குள்ள, அது பட்டயம். அது இந்த வார்த்தையை எப்படி தியானிக்கணும்னு ஒரு முறை இருக்குது. அந்த ஒரு வசனத்துக்குள்ளேயே சாத்தானை எதிர்த்து எப்படி நிற்பதுங்கிறதுக்கு வசனம் தெளிவான ஒரு விளக்கத்தை கொடுத்துருச்சு. ஆனா அதை நம்ம தெளிவா வாசிக்காம நிறைய பேர் என்ன பண்றோம்? என்னமோ சாத்தானை எதிர்த்து என்னமோ நினைச்சுக்கிட்டு இருக்கோம். சில பாசலாம் மைக்க பிடிச்சிட்டு, பிசாசே உனக்கு எதிர்த்து நிற்கிறேன், இப்படியெல்லாம் எதிர்த்து நிற்க முடியாது. பிசாசே எதிர்த்து அந்த வாயில அப்படி சத்தமா பேசுறதுனால பிசாசு என்ன செய்ய முடியாது? பிசாசை எப்படி எதிர்த்து நிற்கிறனா, தேவனுக்கு கீழ்ப்படியும் போது நாம என்ன செய்யறோம்? பிசாசை. இந்த வார்த்தை ஏன் சொல்றாருங்கிற சில வசனங்களை நம்ம இந்த அதிகாரத்தை தியானித்து விட்டு நம்ம சரியாக புரிந்து கொள்வோம். நல்லா கவனிங்க. 4ஆம் அதிகாரம் 1வது வசனத்திலே யாக்கோபு என்ன சொல்றாரு பாருங்க. உங்களுக்குள்ளே யுத்தங்களும் சண்டைகளும் எதனால் வருகிறது? உங்கள் அவயவங்களில் போர் செய்கிற. இப்ப என்ன நடந்திருக்கு சபையில? புரியுதுங்களா? திருச்சபைக்கு தான் இந்த யாக்கோபு நிருபத்தை எழுதுறாரு. நீங்க 1ஆம் அதிகாரம் 1 வசனத்தை வாசிக்கும் போது இந்த நிருபம் யாருக்கு? அவிசுவாசிகளுக்கா விசுவாசிகளுக்கா அப்படின்னு பார்க்கும்போது விசுவாசிக்கு தான் எழுதுறாரு. அப்ப விசுவாசிகளுக்குள்ள அன்றைய சபையில இருந்த ஒரு பெரிய பிரச்சனை என்னன்னா, உங்களுக்குள்ள யுத்தங்களும் சண்டைகளும் எழுகிறதே. இது என்ன, எதனால வருதுன்னா உங்க இச்சையினால வருது. கீழே சொல்ற பாருங்க, நீங்கள் இச்சித்தும் உங்களுக்கு கிடைக்கவில்லை, நீங்கள் கொலை செய்தும் பொறாமை உள்ளவர்களா இருந்தும் அடைய கூறாமற் போகிறீர்கள். நீங்கள் சண்டையும் யுத்தமும் பண்ணியும் நீங்கள் விண்ணப்பம் பண்ணாமல் இருக்கிறதுனால உங்களுக்கு. அப்படின்னா என்ன சொல்ல வர்றாரு? ஏதோ புரியாத மாதிரி இருக்குல்ல. ஒன்னும் இல்லையா, சபைக்குள்ள ஒத்துமை இல்லாம ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் சண்டையை போட்டுக்கிட்டு இங்க கொலை செய்தீர்கள் ஒரு வசனம் இருக்குது. கொலை செஞ்சவன நீங்க முடிவெடுத்துக்க கூடாது, சபையில எவனா கொலை செஞ்சுட்டு இருந்திருப்பான் போல. இல்ல 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 இல்ல, இங்க என்ன பேச வர்றாருன்னா,
சகோதரனை பகைக்கிறவன் மனுஷ கொலைபாதகனாய். அப்ப உண்மையிலேயே பைபிள் இந்த இடத்துல 4ஆம் அதிகாரம் 2வது வசனத்துல நீங்க கொலை செய்துங்கிற அந்த வார்த்தையினுடைய பொருள் என்னன்னா, தன்னுடைய சபைக்கு வருகிற சகோதரனை அவன் பகைக்கிறான். திருச்சபையில் உள்ள ஆட்களை அப்படி பகைக்கும் போது அது வேதம் ஆவிக்குரிய இதில் எப்படி குறிப்பிடுதுன்னா, அது ஒரு கொலைக்கு சமானமாக என்ன செய்யுது. இயேசுவை என்ன பேசுவாரு? உன் சகோதரனை மூடனே என்று சொல்லுகிறவன் எரி நரகத்துக்கு என்ன செய்யறான் சொல்றானா? உன் சகோதரன் நியாயம் இல்லாமல் பகைக்கிறவன் அவன் நியாய தீர்ப்புக்கு என்ன செய்யறான்? அதேதான் நீங்க யோவான் சொல்லும்போது சொல்றாரு, சகோதரனை யாரெல்லாம் பகைக்கிறாங்களோ அவங்க எல்லாம் மனுஷ கொலைபாதகர்களாக என்ன செய்யறாங்களா? கொலைக்கு சமானம். அப்ப யாக்கோபு சபைக்கு எழுதும்போது அந்த சபை சண்டையும் பிரச்சனையும் இச்சையும் நிறைந்த சபையாக, சபைக்குள்ளேயே சகோதரருக்குள்ள சகோதரிக்குள்ள சண்டை பண்ணிக்கிட்டு அந்த மாதிரியான ஒரு போராட்டம் இருந்து இப்படி இருக்கிற சபைக்கு தான் என்ன செய்யறாரு? எழுதுறாரு. அதனால என்ன நடக்குது விளைவை பாருங்க. 3ஆம் வசனம், நீங்கள் விண்ணப்பம் பண்ணியும் உங்களுக்கு ஐயா தேவனுக்கு கீழ்ப்படியாம சபையில சண்டையும் சச்சரவும் பிரச்சனையும் எல்லாம் இச்சையும் இருந்துச்சுன்னா ஆண்டவர் என்ன செய்ய மாட்டாரு? ஜெபத்தை கேட்கணும் அப்படின்னா நம்ம தேவனுக்கு கீழ்ப்படியும் போதுதான் ஜெபத்தை ஆண்டவர் என்ன செய்யறாரு? எல்லாருடைய ஜெபத்தையும் ஆண்டவர் என்ன செய்யறது இல்ல. யாரெல்லாம் தேவனுக்கு கீழ்ப்படுகிறாங்களோ அவங்க ஜெபத்தை ஆண்டவர் என்ன செய்யறாரு? உங்க ஜெபம் கேட்கப்படணும்னா நீங்க தேவனுக்கு பிரியமா இருந்தா போதும், உங்க ஜெபம் என்ன செய்யும்? 100% கேட்கப்படும். ஜெபம் கேட்கப்படணும். எல்லாருக்கும் ஜெபம் கேட்கப்படணும்னு ஆசைதான். ஆனா ஜெபம் எப்போது கேட்கப்படும் கேட்டீங்கன்னா, தேவனுக்கு நம்ம கீழ்ப்படிந்து இருக்கும் போதுதான் என்ன செய்யும்? ஜெபம் கேட்கப்படும். இங்கே பிரச்சனையை பாருங்க, சபைக்குள்ள இருந்த பிரச்சனையை, சண்டை பிரச்சனை இப்படி பண்றான். ஆனா விடிய விடிய ஜெபம். நிறைய பேர் பாத்தீங்கன்னா சபை டினாமினேஷனுக்குள்ள பாஸ்டர்களுக்குள்ள ஒற்றுமை இருக்காது, சபை விசுவாசிகளுக்குள்ள ஒற்றுமை இருக்காது. ஆனா விடிய விடிய 24 மணி நேரம் ஜெபம், 48 மணி நேரம் ஜெபம், உபவாசம் அப்படின்னு போட்டுக்கிட்டே இருப்பான் சபையில. ஒன்னுக்கும் பிரயோஜனம் இல்லாது. என்ன பிரயோஜனம் இருக்க போகுது? என்ன சொல்றான்னு பாருங்க அழகா, நீங்கள் விண்ணப்பம் பண்ணியும் உங்களுக்கு உங்கள் இச்சைகளை நிறைவேற்றும்படி செலவழிக்க வேண்டும் என்று தகாத விதமாய் விண்ணப்பம் பண்ணுகிறபடினால் பெற்றுக்கொள்ளாமல் போகிறீர்கள். கடுமையான வார்த்தையை யாக்கோபு உச்சரிக்கிறாரு. விபச்சாரரே, விபச்சாரிகளே, உலக சிநேகிதம் தேவனுக்கு விரோதமாக பகை என்று அறிகிறீர்களா? ஆதலால் உலகத்துக்கு சிநேகிதனா இருக்க விரும்புகிறவன் தேவனுக்கு எப்படி இருக்கிறான்? உலகம்தான் சண்டையை சிநேகிக்குது, உலகம்தான் பகையை சிநேகிக்குது, உலகம்தான் இச்சையை சிநேகிக்குது, உலகம்தான் சகோதரனுடைய வளர்ச்சியை பிடிக்காம அவனுக்கு குழி பறிக்குது. அப்படின்னா சபைக்குள்ளேயும் அப்படிப்பட்ட நிகழ்வு இருக்கும்போது நீங்க உலகத்தை சிநேகிக்கிறீங்க, உலகத்தோடு விபச்சாரம் பண்றீங்க அப்படின்னு அர்த்தம். விபச்சாரம் பண்றதுன்னா என்ன அர்த்தம்? உலகம் என்ன செய்தோ அதை நானும் விசுவாசியாகி நானும் போய் செய்யும் போது உலகத்தோடு நானும் கலக்கிறேன். இந்த பாவத்தை இஸ்ரவேல் மக்கள் செஞ்சாங்க. அதனாலதான் இஸ்ரவேல் மக்களை பார்த்து ஆண்டவர் என்ன செய்யறாரு? விபச்சாரர்களே அப்படின்னு பேசுறாரு. தேவனை விட்டு விட்டு விக்கிரக ஆராதனை செய்யும் போது அதை விபச்சாரம் என்று தேவன் பேசுறாரு பழைய ஏற்பாட்டுல. புதிய ஏற்பாட்டுல உலகத்துக்குரிய சுவாபங்கள் நமக்குள்ள வந்துருச்சுன்னா நாமும் எப்படிப்பட்டவங்க தான் அப்படிதான் திட்டாரு. வாசிக்கும் போது ரொம்ப கஷ்டமா இருக்கு. அடுத்து நம்ம வாசிக்கிறோம், நம்மில் வாசமா இருக்கிற ஆவியானவர் நம்மிடத்தில் வைராக்கிய வாஞ்சையா இருக்கிறார் என்று வேத வாக்கியம் வீணா சொல்லிட்டோ என்று நினைச்சு பாருங்க. உங்களுக்குள்ள இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் எப்படிப்பட்டவரா இருக்கிறாரு? அவர் உங்க மேல வைராக்கிய வாஞ்சையா இருக்கிறார். நீங்க தேவனுக்குரிய பிள்ளைகள், தேவனுடைய சுவாபத்தால் நிறையப்பட்டவர்களா இருக்கணும். உங்களுக்குள்ள உலகம் கலந்துடக்கூடாது அப்படிங்கிறதுல ஆவியானவர் வைராக்கிய வாஞ்சையா இருக்கிறார். ஆவியானவர் எப்படிப்பட்டவரா இருக்கிறாரு? வைராக்கிய வாஞ்சையா இருக்கிறார். இப்படி சொல்லிட்டு வரும்போதுதான் யாக்கோபு சொல்றாரு, ஆகையால் தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு என்ன செய்யுங்க. அப்ப ஒரு வசனத்தை நம்ம புரிவதற்கு மேலிருந்து அழகா வாசி வரும்போது என்ன புரியுது? நல்லா கவனிங்க. நம்ம வாழ்க்கையில பிசாசை எதிர்த்து நிற்கணும்னா தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து தேவனிடத்தில் நம்ம சரண்டர் பண்ணிடணும். ஆண்டவரே நீங்க என்ன சொல்றீங்களோ அதை நான் அப்படியே என்ன செய்யறேன். ஏன் ஞானம் இல்லப்பா, ஏன் அறிவில்லை ஆண்டவரே, நீங்க என் வாழ்க்கையில என்ன சொல்றீங்களோ நான் அதற்கு அப்படியே சரணாகதி அடைகிறேன் என்று சொல்லிடணும். ஒரு தொழில சக்சஸ் பண்ணணும்னா எப்படி சக்சஸ் பண்ண முடியும் தெரியுமா? நமக்கு மேல இருக்கிற அதிகாரிகள் என்ன சொல்றாங்களோ அதுக்கு கீழ்ப்படியும் போது என்னவாகும்? சக்சஸ் ஆகும். ஓனர் என்ன சொல்றாரோ அதுக்கு நம்ம கீழ்ப்படியும். அதுக்கு தான் அவங்க கீழே இருக்கிறோம். ஒவ்வொரு பிரச்சனையும் என் இஷ்டப்படி செய்வேன், என் வேலையில நான் என்ன என் விருப்பத்தின்படி பண்ணுவேன் அப்படின்னு ஒரு தொழில் நிறுவனத்தில் இப்படி பண்ணும்போது அங்க என்ன வரும்? பிரச்சனையும் குழப்பமும் போராட்டமும் வரும். அது மாதிரி ஆவிக்குரிய லைஃப்லையும் கூட நம்ம தலை, நம்ம ஆண்டவர், நம்ம ராஜா,
நம்ம ஆண்டவர் என்ன சொல்றாரோ அதுக்கு அப்படியே கீழ்ப்படியும் போதுதான் அது சீராக வெற்றிகரமான ஒரு வாழ்க்கையாக என்ன செய்ய முடியும், இருக்க முடியும். அப்ப அன்பானவர்களே, சாத்தான நம்ம வாழ்க்கையில ஜெயிக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆண்டவர் இடத்துல உங்க சரண்டர் பண்ணிருங்க, அர்ப்பணிச்சிருங்க. அவர் வார்த்தைக்கு கீழ்ப்படிய உங்களை ஒப்பு கொடுத்துருங்க. எல்லா சமயத்திலும் எப்படிப்பட்ட சூழ்நிலைகளை சாத்தான் கொண்டு வந்து முன்னால வச்சாலும் ஆண்டவர்கிட்ட உங்களை சரணடைய என்ன செய்யுங்க, ஒப்பு கொடுத்துருங்க. 3 முக்கியமான நபர்களை எப்படி அவங்க வாழ்க்கையில எந்த மாதிரியான சூழ்நிலைகள்ல வேறுபட்ட கோணங்கள்ல அவங்க ஆண்டவர்கிட்ட சரண்டர் பண்றாங்க. ஃபர்ஸ்ட் யாரும் தெரியுமா? யோபு. யோபு நீ நல்லா பாத்தீங்கன்னா ஆண்டவரே அவரை குறித்து ஸ்டேட்மெண்ட் கொடுக்கிறாரு. அவன் உத்தமன், சன்மார்கன், தேவனுக்கு பயந்து பொல்லாப்பை விட்டு. அப்ப யோபுக்கு ஒரு பிரச்சனை வருது, காரணமே இல்லாம பிரச்சனை வருது. நம்ம வாழ்க்கையிலும் கூட காரணமே இல்லாம என்ன செய்யலாம், என்ன காரணமே தெரியல, நல்லா ஜெபிக்கிறேன், உபவாசிக்கிறேன், ஆண்டவரை தேடுறேன், சபைக்கு போறேன், எல்லா காரியத்தையும் கர்த்தருக்கு முன்பாக உண்மையா இருக்கிறேன், ஆனா போராட்டம் பிரச்சனை ஓயவே இல்லை, அடுத்தடுத்து பிரச்சனைகள் வாழ்க்கையில வருது யோபு மாதிரி. ஆனா யோபு அந்த சமயத்திலே ஆண்டவர்கிட்ட என்ன செய்தாரு, முழுமையாக தன்னை ஒப்பு கொடுத்து விட்டார். சூழ்நிலையை பாருங்க, எந்த மாதிரி சூழ்நிலை பாருங்க. யோபுவுக்கு இருந்த சூழ்நிலை ஒரு மனுஷனுக்கும் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில என்ன பண்ணாது, ஒரே நாள்ல 10 பிள்ளையும் போச்சு, ஒரே நாள்ல சொத்து சுகம் எல்லாமே போச்சு, ஒரே நாள்ல சரீர சுகம் போச்சு, ஒரே நாள்ல அனைத்தையும் இழந்து என்ன செய்யறாரு. இப்படி யாருக்காவது சம்பவிக்குமா? நம்ம எல்லாம் ராஜா மாதிரி என்ன செய்யறோம், ஆனா நம்ம பிரச்சனை தான் பெரிய பிரச்சனை மாதிரி மற்றவங்க கிட்ட சொல்லிக்கிட்டு இருப்போம். யோபு அந்த மாதிரி சூழ்நிலையில கூட கர்த்தரிடத்தில் தன்னை என்ன செய்தாரு, சரணடைந்தார். ஒரு வசனம் எனக்கு ரொம்ப பிடிக்கும், அந்த வசனத்தை வாசிக்கலாம். 1ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை வாசிங்களேன். யோபு 1ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். நிர்வாணியா என் தாயினுடைய கற்பத்திலிருந்து வந்தேன், நிர்வாணியாய் நான் அவ்விடத்துக்கு திரும்புவேன். கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருக்கு. எந்த நிலைமையில எப்படிப்பட்ட வார்த்தை பாருங்களேன். இவ்வளவு பெரிய கடினமான சாத்தானுடைய தொடுதல், சாத்தான் அவன் உடம்ப தொட்டு உடம்பு முழுவதும் வியாதி வந்து சொரிஞ்சுக்கிட்டு இருக்கிறான். எல்லா இழந்த சூழ்நிலையும் யோபு சாத்தானை எப்படி ஜெயிச்சார்னு கேட்டீங்கன்னா ஆண்டவர்கிட்ட சரணடைஞ்சு என்ன செய்யறாரு. யோசிச்சு பாருங்க, தொட்ட பிசாசு எப்படி வெக்கப்பட்டு போயிருப்பான் பாருங்களேன். ஏன்னா பிசாசு யோபு தொட்டமே என்ன காரணம், எப்படியாவது யோபுவை ஆண்டவர் விட்டு பிரிச்சிடணும், ஆண்டவர் மோசமானவர் என்ன செய்யணும். ஏன்னா ஆண்டவர்கிட்ட பிசாசு பேசுறதே அதுதான், நீர் வந்து அவன் சரீரத்தை தொட்டுப்பாரும், அவனுடைய உடைமைகளை தொட்டுப்பாரும், உண்மை மறுதளிப்பானோ என்று நீ பாரும். என்ன செய்யறான் பிசாசு, பேசுறான். இப்படி திட்டம் போட்டு பிசாசு பேசி இப்படி எல்லாம் நடக்குது. ஆனா அந்த மாதிரி சமயத்துல கூட யோபு என்ன செய்யறாரு, ஆண்டவருக்கு எதிராக ஒரு வார்த்தையும் பேசல. ஏன்னா நான் வரும்போது நிர்வாணியாத்தான் வந்தேன், நிர்வாணியாத்தான் போறேன், இந்த நிலைமை எனக்கு பிரச்சனை இல்லை, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் என்று என்ன செஞ்சாரு. இப்ப பிசாசு மூஞ்சி சுருங்கி போயிருக்கும். எவ்வளவு திட்டம் போட்டாலும் யோபு கிட்ட என்ன பண்ணல, நடக்க மாட்டேங்குது நம்ம பருப்பு. அப்ப அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, பிசாசை இப்படி நம்ம வாழ்க்கையில போராடும் போதும் நாம் தேவனிடத்தில் சரணடைந்து பிசாசை என்ன செய்யணும், ஜெயிக்கிறவளா இருக்கணும். இது ஒரு சோதனை, இது ஒரு டிஃபரெண்டா. எந்த பாவமே செய்யாம தேவனிடத்துல யோபு என்ன செய்யறாரு, சரணடைஞ்சாரு. இப்ப இன்னொருத்தர், அவர் அதை விட டிஃபரெண்ட். அவர் எப்படி சரணடைந்தார்னு பார்க்கலாமா? தாவீது. தாவீது என்ன செய்யறாரு, ஒரு வசனத்தை நான் காமிச்சு கொடுக்குறேனே. சங்கீதத்தின் புத்தகம் 32 5வது வசனத்தை வாசிக்கலாம். சங்கீதம் 32:5. நல்லா கவனிங்க. தாவீது இப்ப சொல்றாரு, எப்ப இந்த 32ஆம் சங்கீதத்தை எழுதுறாருன்னா பச்சை பாரிட்டு ஏதோ பாவம் செஞ்சிட்டாரு, நல்ல மனுஷன் தான், தேவனுடைய இருதயத்துக்கு ஏற்ற மனிதன் தான். ஆனாலும் சபலத்தினால சில விஷயங்களை அவர் வாழ்க்கையில இடம் கொடுத்து பிசாசுடைய தந்திர வலையில என்ன பண்ணிட்டாரு, விழுந்துட்டாரு இப்ப தாவீது. இப்ப என்ன சொல்றாரு தெரியுமா, முக்கியமான ஒரு ஸ்டேட்மெண்ட்டுங்க இது. அவர் சொல்றாரு, என் பாவத்தை மறைக்காமல், நான் என் அக்கிரமத்தை மறைக்காமல் என் பாவத்தை உமக்கு அறிவித்தேன், என் மீறுதல்களை கர்த்தருக்கு அறிக்கையிடுவேன் என்று மன்னிப்பீராக என்று சொல்லி ஆண்டவர் என்ன செய்யறார், தன்னுடைய பாவத்தையும் அக்கிரமத்தையும் அறிக்கையிடுறாரு. அறிக்கையிடுவதும் மாத்திரம் இல்ல, சங்கீதமா வேற எழுதி நமக்கெல்லாம் கொடுத்து வச்சிருக்கிறார். யாராவது அவங்களுடைய பாவத்தை மற்றவங்க படிக்கட்டும்னு எழுதி வைப்பாங்களா? நம்ம செய்வோமா என்னைக்காவது? நீ யோசிச்சு பாருங்களேன். சின்ன பாவமா இருக்கட்டுமே, நம்ம ஏதாவது திருடி இருப்போம், ஏதாவது பொய் சொல்லியிருப்போம், அதை ஒரு 100 பேருக்கு தெரியப்படும்படி எழுதி வைப்போமா? தாவீது இங்க என்ன செய்யறாரு, 32ஆம் சங்கீதத்தில் எழுதி வைக்கிறாரு, நான் பாவம் செய்கிறேன், நான் அக்கிரமம் செஞ்சேன், நான் ஆண்டவர்கிட்ட அதை அறிக்கை எடுக்கிறேன், ஆண்டவர் என்னை மன்னிப்பாராகன்னு சங்கீதமாக எழுதி ராகத்தலைவனுக்கு ஒப்புக்கிச்சு பாட்டா பாடு என் பாவத்தை.
நான் தாவீது மாதிரி ஒரு மனுஷனை பார்க்கலங்க. ஏன் ஆண்டவருக்கு பிரியமானவன் தாவீது பேர் பெற்றான் தெரியுமா? இந்த ஸ்டேட்மெண்ட் உலகத்துல எவனால என்ன பண்ண சொல்லவே முடியல. சமீபத்தில் கூட வலைதளத்தில் இந்த தமிழகத்தில் பிரபலமான ஒரு நபர் பேசும் பொருளானார். ஜான் ஜெபராஜ் என்கிற ஒரு மனிதர். அவர் தன் மனைவிக்கு துரோகம் செய்தார் என்பதாகவும், சின்ன பிள்ளைய பாலியல் சீண்டல் செய்ததாகவும், சபைக்கு வந்த சில பெண்களிடத்திலே தவறாக நடந்து கொண்டதாகவும், சபையாரே அவரை அடித்து விரட்டி, கிட்டத்தட்ட 2000 பேர் கூடியிருந்த சபை அவரை விரட்டி விட்டதாக நடந்து சபை கலைஞ்சு போச்சு. எல்லாம் அவங்கவுங்க எல்லாத்தையும் தூக்கிட்டு போயிட்டாங்க. அந்த மாதிரி ஒரு பெரிய சம்பவம் நடந்துச்சு. பாப்புலரான ஒரு மனுஷன் தான், பாடல் வழியிலே பெயர் பெற்ற ஒரு மனிதன் தான். அவருடைய பாடல் இன்னைக்கு எல்லாரும் பாடுறாங்க. ஆனா கடைசி வரைக்கும் அவர் செஞ்ச தப்ப என்ன செய்யல, இன்ன வரைக்கும் நல்லவ மாதிரியே. இதுவரைக்கும் ஒரு ஸ்டேட்மெண்ட், நான் தப்பு செஞ்சேன், கர்த்தர் என்ன மன்னிக்கட்டும், ஜனங்களே நீங்களே என்ன நம்பினீங்க, என் ஊழியத்துக்காக எவ்வளவோ கோடிகளை கொட்டி கொடுத்தீங்க, என் பாட்டை நல்ல மனுஷன் நம்பி நீங்க எல்லாம் பாடுனீங்க, ஆனா ஒரு தப்பு செஞ்சுட்டேன், என்ன மன்னிச்சிருங்க. ஒரு ஸ்டேட்மெண்ட். ஐயா, தவறு செய்வது மனிதனுடைய இயல்பு. ஆனா அதை மனிதர்கள் முன்பாக அறிக்கையிடுறோம் பாத்தீங்களா, பெரிய விஷயம் அது. எந்த மனிதனை ஆண்டவருக்கு பிடிக்கும்னா தன்னுடைய தவறுகளை அறிக்கையிட்டு மனம் வருந்தி மன்னிப்பு கேட்டு தேவனிடத்தில் சரணடைகிற மனிதனை தான் ஆண்டவருக்கு என்ன செய்யும். யாக்கோபு தான் சொல்றாரு, பெருமையுள்ளவனுக்கு கர்த்தர் என்ன செய்யறாரா, பெருமையுள்ளவன் தன் தவறை ஒத்துக்கொள்ள மாட்டான். நமக்குள்ள பெருமை இருக்குன்னா என்ன அர்த்தம் தெரியுமா? நம்ம செஞ்ச தப்ப என்ன செய்ய மாட்டோம். பிசாசு ஏன் இன்னைக்கு பேயா சுத்துறான் தெரியுமா? சார், பிசாசு ஏன் பேயா சுத்துறான் ஏன் தெரியுமா? அவன் செஞ்ச தப்ப வாழ்நாளில் என்ன செய்ய மாட்டான். எங்கேயாவது ஆண்டவர்கிட்ட போய், ஆண்டவரே நான் உமக்கு முன்பாக தப்பு செஞ்சுட்டேன், உங்க சிங்காசனத்தை நான் வாஞ்சிட்டேன், என்ன மன்னிச்சிருங்க, எங்கேயாவது பிசாசு சொல்லுவானா? சொல்லவே மாட்டான். அதனாலதான் பிசாசு. ஏன் நம்மளையெல்லாம் தேவனுடைய பிள்ளைகள் சொல்றோம் தெரியுமா? ஏன் நம்மளையெல்லாம் சிலெல்லாம் பார்க்கும்போது எவ்வளவு பெரிய பாவிகளா இருந்திருப்போம், எவ்வளவு விக்கிரகாராதனை இருந்திருப்போம், எத்தனையோ விஷயமான கடுமையான காரியத்தில் இருந்திருப்போம். ஆனா இன்னைக்கு கர்த்தர் அலங்காரமா ரட்சித்து தேவனுடைய பிள்ளையா மகிமையில கொண்டு வந்து நிப்பாட்டியிருக்காரு. ஏன் தெரியுமா? நம்ம பாவத்தை அறிக்கையிட்டதுனால. நம்ம பாவத்தை அறிக்கையிட்டதுனால ஆண்டவர் கிருபையாய் நம்ம என்ன செய்யறாரு, மன்னிக்கிறார். ஐயா, அவ்வளவு பெரிய மனுஷன் தான். நீ தப்பு செஞ்சதா உண்மை, அது மீடியாவில் வெளிச்சமாவே வந்துருச்சு, சபையாருக்கு எல்லாருக்கும் தெரியும். உன் மனைவியை கழட்டி விட்டு இன்னொரு பெண்ணோட சுற்றின வீடியோ புட்டேஜோட வந்துருச்சு எல்லாம். நாங்க அதை வலைதளத்தெல்லாம் பார்த்துட்டு வேற இப்படி எல்லாம் ஓப்பனா தெரியும் போது நீ என்ன செஞ்சிருக்கன்னா, உன் பாவத்தை மனசார அறிக்கையிட்டு கர்த்தர் என்ன மன்னிக்கட்டும், என் தவறுகளை மன்னிக்கட்டும் சொல்லி கெஞ்சி இருந்தா ஆண்டவரும் மன்னிச்சிருப்பாரு, நாமும் என்ன செஞ்சிருப்போம், மன்னிச்சு ஏத்துக்கிருப்போம். ஆனா அந்த ஸ்டேட்மெண்ட் வரவே இல்லை வாயில் இது நாள் வரைக்கும். நல்லவ மாதிரியே இன்னும் அபாண்டமா பழிய போட்டுட்டாங்க என் மேல, ஒரு தப்பு செய்யாதவனா. அந்த மாதிரி நான் ஜெயில இருந்தாலும் ஆண்டவர் என்ன செய்யறாரு, ஜெயில் ட்ரெஸ்ஸோட அவரும் என்ன செய்ய உட்காந்துட்டு இருக்கிறாருங்கிற மாதிரி ஒரு வீடியோ ஃபுட்டேஜ் ரெடி பண்ணி இப்ப சிம்பத்திக்கு தேடிட்டு இருக்கிறாரு. சிம்பத்தி. யோசேப்பு ஜெயில கிடந்தாலும் கர்த்தர் அவனோடு கூட இருந்தார் என்று வசனம் வாசிக்கிறோம். அதைத்தான் சிம்பத்திக்கு தேடுறாரு. ஆனா யோசேப்பு கூட ஜெயில கர்த்தர் எப்படி இருந்தாரு, அந்த அம்மாவே கூப்பிடுது வா அப்படின்னு, வஸ்திரத்தை விட்டு விட்டு ஓடி தப்பா பழிசாட்டப்பட்டு ஜெயில போனாரு. கர்த்தர் யோசேப்போடு கூட என்ன செஞ்சாரு, இருந்தார்னு வாசிக்கிறோம். நீ செஞ்ச லட்சணம் தான் வந்துருச்சே வீடியோவில். என்ன பண்ணல, லாட்ஜில் பார்த்தா இன்னொரு பொண்ணோட தங்கி இருக்கிறான். போலீஸ் கைது செய்யும் போது வீடியோ எடுத்து போட்டுட்டான் வேற, அதை வேற அப்படியே வீடியோ ஃபுட்டேஜில் வந்துருச்சு வேற. எல்லாருக்கும் தெரிஞ்சிருச்சது. ஏன் மனசார மன்னிப்பு கேட்ட வேண்டிதானே, பாவங்கள் அறிக்கைற்ற வேண்டிதானே. தாவீது இந்த செய்யற ஸ்டேட்மெண்ட் உலகத்தில் நான் எந்த மனிதன்ட்டையும் பார்க்கலங்க. அப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட் அறிக்கையிட்டார். அதை அப்படியே பாட்டா எழுதி ராகத் தலைவருக்கு ஒப்பு கொடுத்து, நான் செஞ்ச பாவத்தை நீங்களும் பாடுங்க ஐயா, கர்த்தர் இந்த இடத்துல இருந்து என்னை மன்னிச்சிருக்காரு, அதையும் நினைச்சு கர்த்தரை துதிங்க ஐயா, கர்த்தர் எவ்வளவு நல்லவர் என்பதை பாருங்கயான்னு தன்னை தாழ்த்தி தான் ஒரு பாவின் ஒப்பு கொடுத்து கடவுளை என்ன செய்யறாரு தாவீது, உயர்த்துகிறார். பெருமை உள்ளவன் தன்னை உயர்த்துவான், தான் பாவத்தை மூடி மறப்பான். கர்த்தரை உயர்த்தணும்னு அவனுக்கு மனசு வராது. கர்த்தர் எவ்வளவு நல்லவர் என்று தன் வாழ்க்கையிலிருந்து காட்டணும்னு அவனுக்கு மனசு வராது. தாம் பாவத்தை மூடி மூடி மறைச்சு யாருக்குமே தெரியக்கூடாது என் பாவம். நோ. தவறு செஞ்சிட்டீங்களா, ஆண்டவர் விரும்புவது என்ன தெரியுமா, பாவத்தை அறிக்கையிட்டு ஆண்டவர் எப்பேற்பட்ட பாவத்தையும் நாம் அறிக்கையிடும் போது மன்னிக்கிற கர்த்தராய் இருக்கிறார். நாம் ஆராதிக்கிற தெய்வத்தை போல இரக்கமுள்ள ஒரு தெய்வம் பார்க்கவே முடியாது. அவ்வளவு பெரிய இரக்கமுள்ள தெய்வம். எப்பேற்பட்ட பாவியையும் அவர் மன்னித்து கட்டி அணைக்கிற தெய்வம். அவர்கிட்ட என்னையா பாவத்தை அறிக்கிறதுக்கு நம்ம வெக்கம், பாவம் செய்யும் போது இல்லாத வெக்கம் பாவத்தை அறிக்கையிடும் போது எங்க ஏன் வருது? அது பாவம் செய்யும் போது எனக்கா வெக்கம் வருதா? யோசிச்சு பாருங்க. பாவம் செய்யும் போது வெக்கம் வரணும். சிச்சி சிச்சி
இதை நான் செய்யறதா? யோசேப்பு அப்படிதான் வெட்கப்பட்டாரு. நான் எப்படி கர்த்தருக்கு முன்பாக இந்த பாவத்தை செய்வது? ஓடினார் அல்லவா வஸ்திரத்தை விட்டுட்டு. அங்க அவர் வெட்கப்பட்டிருக்கணும். பாவத்தை செஞ்ச பிறகு எவனாவது ஒருத்தன் பார்த்துட்டானா வெட்கப்படுறது. நிறைய பேர் பாத்தீங்கன்னா திருடுறதுக்கு வெட்கப்பட மாட்டான். திருடுறதுக்கு என்ன செய்ய மாட்டான்? வெட்கப்பட மாட்டான். திருடுறதை எவனாவது பார்த்துட்டான்னா என்ன வந்துருது? இந்த வீடியோ ஃபுட்டேஜ் எல்லாம் பார்ப்பேன். சில ஆளு போய் சட்டை உடைச்சுக்கிட்டு இருப்பான். இங்கிட்டு பார்த்து கொஞ்ச நேரம் உடைச்சு பூட்டத்தை வந்து சட்டை தூக்கின அப்புறம் மேலே திரும்பி பார்த்தா மேலே ஒரு கண்ணு தெரியும். என்னது? சிசிடிவி கேமரா. அப்படியே பூட்டிட்டு ஒன்றும் தெரியாத மாதிரி மூடி மூஞ்சியில முக்காடு போட்டுட்டு மறைச்சுக்கிட்டு. பாவம் செய்யும் போது அசிங்கம் வர்றதில்ல, வெக்கம் வர்றதில்ல, கேவலம் வர்றதில்ல. பாவத்தை 4 பேர் பார்க்கறான் அப்படின்னு என்ன வந்துருது? வெக்கம் எப்ப வரணுமோ அப்ப வர்றதில்லை நமக்கு. கடன் வாங்கும் போது வெக்கம் வரணும். நம்ம போய் கடன் வாங்குறதா? நான் தேவனுடைய பிள்ளை. ஆண்டவர் எனக்கு என்ன வாக்குத்தத்தம் கொடுத்திருக்காரு? நீயோ அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய். நீ கடன் இவ்வளவு பெரிய வாக்குத்தத்தத்தை பெற்ற நான் போய் கடன் வாங்க வெக்கப்படுறதில்லை. கடனை வாங்கிட்டு கேட்க வருவான் பாத்தீங்களா? அப்ப வீட்டை பூட்டிட்டு ஒளிஞ்சுக்கிறது போய். அடே அவர் வெளியூர் போயிருக்கா சொல்லிரு அங்க வாமா செல்லக்குட்டி. இவன் செய்த தப்பு இல்லாம பிள்ளைய கூப்பிட்டு அந்த பச்சை பிள்ளைய அப்பா வீட்டுல இல்லைன்னு சொல்லிருத்தங்க. போய் என்ன செய்யுது? மூட்டைக்குல வெக்கம். கடன் வாங்கும் போது சீன்னு வைக்கப்படுறதில்ல, வாங்கிட்டு வசூல் பண்ண வரும்போது வெக்கப்பட்டு என்ன செஞ்சுக்கிறது? அவன் கொடுக்கல 4 வாரம் பார்ப்பான். வெளியில 4 பேர்கிட்ட போய் என்ன பண்ணிடுவான்? அப்ப வரும் பாருங்க வெக்கம், அசிங்கம். ஏன்யா எப்ப வெக்கப்படணுமோ அப்ப வெக்கப்படாம தேவையில்லாத இடத்துல என்ன செய்யறது? வெக்கப்படுறது. தாவீதை பார்க்கிறோம். தான் செஞ்ச தப்ப மனசார அறிக்கையிட்டு ஆண்டவர்கிட்ட ஒப்புக்கொண்டு மக்களிடத்திலையும் தான் செஞ்ச தப்ப ஒப்புக்கொண்டு கர்த்தர் எவ்வளவு நல்லவர் என்பதை என்ன செய்யறார்? தாவீது மன்னிக்கிறவர் என்பதை தாவீது காண்பிக்கிறார். ஐயா அதுதான் தாவீது என் இருதயத்துக்கு ஏற்றவன் என்று கர்த்தர் என்ன செய்யறாரு? ஏயா தாவீது ஆண்டவர் அப்படி பேசுறாரு கேட்டீங்கன்னா அதுதான் தாவீது. நீங்க கூட அப்படிலாம் செய்வீங்கன்னா நம்மளை பார்த்து சொல்ல முடியாது. நான் செஞ்ச தப்ப 4 பேர்கிட்ட சொல்லுவோமா? சில பிள்ளைகளாம் அப்பா அம்மா கிட்ட கூட என்ன செய்யறது இல்லை. எல்லா வேலையும் பண்ணிட்டு ஷார்ட்டை மறைச்சு டெலிட் பண்ணிட்டு வாஷ் அவுட் எல்லாம் ஷார்ட் பண்றது. அப்பா அம்மா பார்த்து லாக் போட்டு வச்சுக்கிறது, தெரியக்கூடாது. கர்த்தர் பார்க்கிறார் எல்லாத்தையும். ஆனா இல்லையா அப்பா அம்மா பார்க்காட்டியும் கர்த்தருக்கு முன்பாக நம்ம என்ன செய்யணும்? உண்மையா இருக்கணும். அவருக்கு ஒன்னையும் மறைக்க முடியாது. அவர் உள்ளிந்திரியங்களே ஆராய்கிறவர். அவருக்கு முன்பாக எல்லாம் நிர்வாணமாக இருக்கிறது. உங்களை எப்போதும் ஒரு கண்ணு பார்த்துக்கிட்டே இருக்கு. யாரு? கர்த்தர் சொல்றாரு, ஆண்டவருடைய கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல். நீங்க அவருடைய பிள்ளையா இருந்தா நோக்கி பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு எல்லா சமயத்திலும், தப்பு செய்யும் போதும். அல்லேலூயா. நல்லா கவனிங்க. ஒருவேளை தவறுல விழுந்தாலும் கூட மனசார என்ன செய்யணும்? ஆண்டவர் என்ன செய்யறாரு? சரணடைகிறார் தாவீது. அந்த சூழ்நிலையிலே கூட கர்த்தரிடத்துல சரணடைந்த தாவீதை, பிசாசுடைய சூழ்ச்சியிலே விழுந்து போன தாவீதை ஆண்டவர் மன்னித்து கட்டி அணைக்கிறார். அல்லேலூயா. இந்த மாதிரி சூழ்நிலையும் கர்த்தரை சார்ந்து கொள்ளணும். பிசாசுடைய சூழ்ச்சியில அடுத்து ஒரு சூழ்நிலை என்ன தெரியுமா? பேதுருட்ட நம்ம அதை பார்க்கிறோம். இது ஒரு டிஃபரெண்ட். யோபு ஒரு டிஃபரெண்ட். எப்படி சாத்தானை ஜெயிக்கிறாரு? எந்த தப்புமே செய்யாம சோதனைக்குள்ள போகும்போது சாத்தானை ஜெயிக்கிறாரு. தாவீது தவறு செய்து அதுல படும்போது கர்த்தரிடத்துல சரணாகதி அடைந்து என்ன செய்யறாரு? ஜெயிக்கிறாரு. பேதுரு ஒரு பாவம் செய்யறாரு. இது தாவீது செஞ்சதுதான் சாதாரணம் தான். ஆனா பேதுருக்கு அந்த சூழ்நிலை எப்படி இருக்குன்னு பேதுருட்ட போய் கேட்டாதான் தெரியும். இயேசுவா அவ்வளவு அதிகமா நேசித்த ஒரு மனிதன் தான் யாரு? ஆனா சூழ்நிலை அவர் தவறு செய்ய வைக்கிறது. என்ன செஞ்சாரு பேதுரு? ஆண்டவரை மறுதலித்தான். அவன் எனக்கு யார் என்றே தெரியாது என்று என்ன செய்யறாரு? சொல்றாரு. அந்த மாதிரி சூழ்நிலையிலும் கூட பேதுரு ஆண்டவர்கிட்ட போய் என்ன செய்யற? சரணாகதி அடைகிறார். ஐயா நல்லா கவனிங்க. ஆண்டவரையே ஒருவேளை மனம் பதறி ஏதோ ஒரு சூழ்நிலையில நம்ம மறுதலிச்சாலும் கூட பேதுருவை போல மறுபடியும் மனம் கசந்து ஆண்டவர்கிட்ட போகும்போது அள்ளி அணைக்கிற ஆண்டவராக நம்ம ஆண்டவர் என்ன செய்யறாரு? இருக்கிறார். அதை நம்ம புரிஞ்சுக்கணும். நம்ம ஆண்டவர் எப்பேற்பட்டவர் என்பதை புரிஞ்சுக்கணும். இது ஒரு சூழ்நிலை. இதே மாதிரி இன்னொருத்தனுக்கு சூழ்நிலை ஏற்பட்டுச்சு. அவன் ஆண்டவர்கிட்ட போய் சரணாகதி அடையல. என்ன பண்ணா? தூக்கிட்டு தற்கொலை பண்ணி செத்து போனான். யூதாஸ். இப்ப யூதாஸும் பேதுருவும் என்ன பெரிய குறை நிறையோட தப்பு செஞ்சாங்க? எல்லாம் ஒரே தப்பு தான். இவரு காட்டி கொடுத்தாரு, இவரு மறுதலிச்சாரு. இப்ப நல்லா கவனிங்க. காட்டி கொடுத்த
யூதாசு ஆண்டவர்கிட்ட போய் மன்னிப்பு கேட்டிருந்தா மன்னிக்கப்பட்டிருப்பானா மாட்டானா? என்ன நினைக்கிறீங்க? நம்ம ஆண்டவர் எப்படிப்பட்டவர்? யூதாஸ் ஒருவேளை காட்டியே கொடுத்திருந்தாலும் ஆண்டவர்கிட்ட போய் மன்னிப்பு கேட்டிருந்தானா, ஆண்டவர்கிட்ட போய் சரணடைந்திருந்தானா, பிசாசுடைய வஞ்சத்தில் விழுந்துட்டேன், ஏன்னா வசனமே வாசிக்கிறோம், யூதாசுக்குள் சாத்தான் புகுந்துதான் அந்த காரியத்தை யூதாசை செய்ய வச்சிருக்கிறான். அப்ப இதை உணர்ந்த பரவாவது யூதாஸ் ஆண்டவர்கிட்ட போய் மனம் கசந்து மன்னிப்பு கேட்டிருந்தானா, யூதாசையே மன்னிக்கிற ஆண்டவர் நம்ம ஆண்டவர். ஏன்னா முத்தத்துல காட்டி கொடுக்கும் போதே யூதாசை பார்த்து ஆண்டவர் என்ன சொல்றாரு? சிநேகிதனே அழைக்கிறார் ஆண்டவர். நம்ம ஆண்டவர் எப்படிப்பட்ட ஆண்டவர்? முத்தம் கொடுத்து ஒருத்தன் காட்டி கொடுக்கிறான், அவனை கூட ஆண்டவர் என்ன செய்யறார்? கட்டி பிடிச்சு சிநேகிதனேன்னு அழைக்கிறார். ஆனா அவனுக்குள்ள என்ன வச்சு தெரியுமா? அந்த சூழ்நிலையில அவனுக்குள்ள வருத்தம் தான். நான் ஜீவனுள்ள ஆண்டவரை காட்டி கொடுத்துட்டேனே. அவன் சொல்றான் ஒரு ஸ்டேட்மெண்ட், குற்றமில்லாத ரத்தத்தை என்ன பண்ணிட்டேன், நான் காட்டி கொடுத்துட்டேன்னு சொல்லி தான் போய் தூக்குல தொங்குறான். அப்ப அவனுக்கு நம்ம ஒரு பாவம் செஞ்சுட்டோங்கிற உணர்வு வந்துச்சு. ஆனா அந்த உணர்வுல ஆண்டவர்கிட்ட போய் சரணாகதி அடையணும்னு என்ன வராம அந்த பாவம் அவனுக்குள்ள ஒரு கில்ட்டி ஃபீலிங்கை உண்டாக்கி தற்கொலைக்கு நேரம் என்ன செஞ்சிருச்சு. நம்ம வாழ்க்கையிலேயே இந்த மாதிரி சூழ்நிலையில வாழ்க்கையை முடிச்சு கொள்றதோ அல்லது ஆண்டவர் நம்ம ஏற்றுக்கொள்ள மாட்டார் என்கிற எண்ணத்துக்கு என்ன செய்யக்கூடாது. பேதுரு நமக்கு ஒரு முன்மாதிரி. இந்த மாதிரி சூழ்நிலையில் கூட பேதுரு மனம் கசந்த ஆண்டவர் என்ன செய்யறாரு? போகிறார். ஆண்டவர் பேதுருவை மன்னிக்கிறாரு. பெரிய அப்போஸ்தலனாக, ஊழியத்தில் முதன்மையான மனிதனாக இந்த பேதுருவை தான் ஆண்டவர் என்ன செய்யறாரு? மறுதலிச்ச பேதுருவை தான் ஆண்டவர் எடுத்து பயன்படுத்துறாரு. அல்லேலூயா. ஆண்டவர்கிட்ட நம்ம எப்பேற்பட்ட சூழ்நிலை, எந்த மாதிரியான காலகட்டத்திலையும் சரணடைஞ்சிட்டோம்னா நம்ம ஆண்டவர் சாத்தானை ஜெயிக்கக்கூடிய வலிமையை நம்முடைய வாழ்க்கையில் என்ன செய்யறாரு. அப்ப சாத்தானை நீங்க இந்த மாதிரியான சூழ்நிலைகள் எல்லாம் ஜெயிக்கணும்னா என்ன அர்த்தம்னா, எந்த சூழ்நிலை வந்தாலும் ஆண்டவர்கிட்ட உங்களை என்ன பண்ணிடுங்க, சரணடைய ஒப்பு கொடுத்துருங்க. கர்த்தர் உங்களை என்ன செஞ்சிருவாரு? ஜெயிக்க வைத்து விடுவார். இரண்டாவதாக குறிப்பு, நீங்க சாத்தானை ஜெயிக்கணும் அப்படின்னா ஜெப வாழ்க்கை ரொம்ப ரொம்ப அவசியம். அடுத்து சொல்லுங்க, பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, என்ன வாழ்க்கை அவசியம்? ஜெப வாழ்க்கை. ஒருவேளை கூட்டு ஜெபமா இருக்கலாம், தனி ஜெபமா இருக்கலாம், வீட்டில் நீங்க சேர்ந்து ஜெபிக்கிற ஜெபமா இருக்கலாம். பிசாசுனுடைய தந்திரங்களை நீங்க இனம் கண்டு கொண்டு அவனை ஜெயிக்கணும் அப்படின்னா ஜெப வாழ்க்கை ரொம்ப அவசியம். ஜெபிக்காதவங்க, தேவனோடு உறவிலே இல்லாதவங்க சாத்தானை என்ன செய்ய முடியாது? ஜெயிக்க முடியாது. ஒரு இருளை போக்கணும். எப்படிங்க இருளை போக்குறது? துணி எடுத்து அடிச்சா இருள் போயிருமா? விளக்கமாத்த அடிச்சா இருள் போயிருமா? போகாது. என்ன பண்ணணும்? இடத்துல ஒரு வெளிச்சத்தை, ஒரு லைட், அப்படியே ஒரு தீக்குச்சியை கொளுத்தின உடனே இருள் தன்னாக என்ன செய்யறது? விலகி. அப்ப ஜெப வாழ்க்கை என்பது என்னன்னா, சாத்தானுடைய இருளை அப்படியே அந்த இடத்தை விட்டு கடந்து போக வைக்கிறது என்னன்னா உங்களுடைய ஜெப ஜீவியம். ஆண்டவரோடு கூட எப்போதும் உறவில நம்ம என்ன செய்யணும்? தனிப்பட்டதில் எப்போதும் ஆண்டவர்கிட்ட ஜெப வாழ்க்கையில் இருங்க, உறவிலேயே இருங்க. நீங்க தனியா முழங்கால் போட்டு ஜெபிக்காட்டியும் கூட நீங்க ஆவிக்குரிய வாழ்க்கையில் எப்போதும் தேவனோடு கூட எப்படி இருக்கணும்? பேசிக்கிட்டே இருக்கணும். ஏன்னா ஆண்டவர் ஒரு நபர். உங்க கூட உங்க மனைவி இருந்தா, உங்க வீட்டுக்குள்ள உங்க குழந்தைகள் இருந்தா எப்படி பேசிக்கிட்டே இருப்பீங்களோ, உங்க ஆவிக்குரிய வாழ்க்கையில யாருக்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கணும்? தேவனிடத்துல பேசிக்கிட்டே இருக்கணும். அதான் ஆவியிலே ஜெபம் பண்ணுது. வேதத்துல சொல்றோம்ல, எப்போதும் ஆவியிலே ஜெபம் பண்ணுங்க. என்ன தெரியுமா? உங்க ஆவி எப்போதும் தேவனோடு கூட தொடர்பிலேயே என்ன செய்யணும்? ஜெப வாழ்க்கையில தேவனோடு இணைந்து இருக்கணும். நீங்க 2 நாளாகமத்தின் புத்தகத்துல ஒரு சம்பவத்தை நம்ம வாசிக்கிறோம். 2 நாளாகமத்தின் புத்தகம் 20ஆம் அதிகாரத்துல ஒரு சம்பவம் நடக்குது. நான் சம்பவத்தை சுருக்கமா சொல்லிடுறேன். யோசபாத் என்கிற அரசன் அரசாட்சி செய்து கொண்டு வருகிறார். நல்ல ராஜாங்கம், உண்மையுள்ள ஒரு அரசனாக தேவனுக்காக அவர் ஓடிக்கொண்டிருக்கிறாரு. அப்ப எதிரிகள் ஒரு பெரிய டீமாக என்ன செய்யறாங்க? யோசபாத் ராஜாவை எதிர்கொள்றாங்க. யார் எதிர்கொள்றான்னு கேட்டீங்கன்னா, அம்மோன் புத்திரரும் மோவா புத்திரரும் இஸ்ரவேல் தேசத்துக்கு எதிராக வர்றாங்க. வாசிக்கிறோம், இதற்கு பின்பு மோவா புத்திரரும் அம்மோன் புத்திரரும் அவர்களோடு யுத்தம் பண்ணும்படி யோசபாத்துக்கு விரோதமாக என்ன செய்யறாங்க? யுத்தம் பண்ண என்ன செய்யறாங்க? கூட்டம் கூடி வர்றாங்க. இவங்க ஒரு பெரிய சேனை. நல்லா கவனிங்க. இந்த அம்மோன் புத்திரரும் மோவா புத்திரர் யாருன்னு தெரியுமா? நம்ம வாசிக்கிறோம், இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து கடந்து வர்றாங்க. சிவந்த சமுத்திரத்தை ஆண்டவர் பிளந்து இஸ்ரவேல் மக்களை கொண்டு வர்றாரு. அப்ப எத்தனையோ ஜாதிகளை, ராஜாக்களை அழித்து யுத்தம் பண்ணி ஜெயித்து அவைகளெல்லாம் வெற்றி கொண்டு வர்றாங்க இஸ்ரவேல் மக்கள். அதுல ஒரு சில மக்களை மட்டும் ஆண்டவர் அவங்களை டச் பண்ண வேணாம்னு சொல்லிடுறாரு. அதுல எந்தெந்த கூட்டம் ஞாபகம் இருக்கா? சில கூட்டத்தை நீ யுத்தம் பண்ணக்கூடாது, அவங்களோட சண்டைக்கு போகக்கூடாது ஏங்கிற காரணத்தையும் ஆண்டவர் சொல்லியிருப்பாரு.
இதை நீங்க யாத்திரா புத்தகத்தில் வாசிக்க முடியும். யாருன்னா ஏதோமியர்கள், அம்மோனியர்கள், மோவாபியர்கள், இவங்க கூட எல்லாம் நீ என்ன பண்ணக்கூடாது, சண்டை போடக்கூடாது. நீ பாட்டுக்கு அவங்க தேசத்தின் வழியா கூட போகாத, ஒதுங்கி போய் வா அப்படின்ட்டார் ஆண்டவர். சண்டை வேணாம் அவங்க கிட்ட. ஏன் சண்டை வேணாம்னா, ஏதோமியர்கள் யாருன்னு கேட்டா யாக்கோபினுடைய அண்ணனாகிய ஏசாவினுடைய சந்ததி. நல்லா கவனிங்க. ஏன்னா யாக்கோபினுடைய பிள்ளைகள் தான் இஸ்ரவேல் மக்கள். அப்ப இஸ்ரவேல் மக்கள் கடந்து வரும்போது யாக்கோபினுடைய அண்ணனாகிய ஏசாவின் சந்ததியாகிய ஏதோமியர்களை என்ன பண்ணக்கூடாது, நீ யுத்தம் பண்ணக்கூடாது. அவங்களுக்கு நான் அந்த தேசத்தை கொடுத்துட்டேன், அந்த தேசம் அவங்களுக்குரிய சொத்து, நீ போய் அவங்ககிட்ட சண்டை போடணும்னு அவசியம் இல்லை, ஏன்னா ஓ ரத்தம் ஓ சொந்த பந்தம், விட்டு கொடுத்துரு அப்படின்ட்டார். கத்தர் பாருங்க எவ்வளவு நல்லவர்னு. குடும்பத்துல அண்ணன் தம்பிக்குள்ள சண்டை இல்லாம ஆண்டவர் என்ன செய்யறாரு, அவன் அண்ணன்டா, அவங்ககிட்ட நான் பிரிச்சு கொடுத்துட்டேன், நீ சண்டை பிடிக்காத, அவனை நீ கடந்து அவனை தொந்தரவு கூட பண்ணாத, நீ ஒதுங்கி வந்துடுற அப்படின்ட்டார். இன்னைக்கு குடும்பத்தில் இப்படி ஒதுங்கி வந்தோம்னா நல்லா இருக்கும். எத்தனையோ குடும்பங்கள்ல சொந்த ரத்தம், சொந்த அண்ணா, சொந்த அக்கா தங்கச்சி, ஆனாலும் அழிஞ்சு போற சொத்துக்காக என்ன பண்றது, என்னால எப்படி சொல்றதுன்னு தெரியல. திருப்பூர்ல ஒரு சம்பவம். நல்ல பணக்காரர், நல்ல தோட்டம் துறவு எல்லாம் வசதியான ஒரு மனுஷன். திருப்பூர்ல நான் இருந்த பகுதியில் பக்கத்தில் இருக்கிற பெரிய தோட்டத்துக்கு சொந்தக்காரர். அவருக்கு 2 பிள்ளைங்க, மூத்தவ அக்கா, 2வது பையன். அக்காவை கட்டி கொடுத்தாச்சு, எல்லாமே கொடுத்து நல்ல சீர் சனத்தியோட அக்காவை கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாங்க. பையன் மட்டும்தான் இப்ப அப்பா கூட இருக்கிறாரு. அப்ப அப்பாவுக்கு என்ன ஆசைன்னா, பொண்ணுக்கு சில பிள்ளைகள் பிறந்து பேரம்பேத்தியெல்லாம் எடுத்துட்டாங்க, பையனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க வரன் தேடிக்கிட்டு இருக்கிறாங்க. சரி, இந்த ஒரு கொஞ்சம் தென்னை மர தோப்பு அவங்ககிட்ட இருந்துச்சு. அப்ப எவ்வளவோ சொத்து அவருக்கு இருக்குது, கோடிக்கணக்கான சொத்துக்கு அதிபதி சொல்ல போனா அவரு. அந்த தோப்பை அக்காவுக்கு எழுதி கொடுக்கணும்னு அப்பாவுக்கு ஆசை, தன் பொண்ணுக்கு எழுதி கொடுக்கணும். அப்பா ஆசைப்படுறதுல அவர் சம்பாத்தியம், அவரு தன் பொண்ணுக்கு ஒரு தோப்பை எழுதி கொடுக்கணும் ஆசைப்படுறாரு. பையனுக்கு நிறைய இருக்குது, அதை பையன் எடுத்துட்டு போறான் அப்படின்னு நினைச்சிட்டு பொண்ணுக்கு எழுதி கொடுக்க எல்லாமே பண்ணி ரெடி பண்ண சொல்லிட்டாரு. பையனுக்கு இது பிடிக்கல. போய் சொல்லி பார்த்தான், அக்காவை போய் மிரட்டி பார்த்தான், எதுவுமே நடக்கல. கோபத்துல என்ன செஞ்சானா, சொருவி இருக்கிற அருவாள் எடுத்து அப்பா சேர்ல உட்காந்துருக்காரு, ஓங்கி நடுத்தண்டையில ஒரே கொத்து. அப்பா ஸ்பாட்லயே என்ன செஞ்சிட்டாரு. அப்பாவுடைய மனசு எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்களேன். அவர் வாழ்க்கை முழுவதும் தன்னுடைய ரத்தத்தை வேர்வையா சிந்தி இவ்வளவு கோடிகளை சம்பாரிச்சு வச்சாரு. யாருக்காக? நம்முடைய பிள்ளைகளுக்காக. அதுவும் பையனை பெத்தனால எவ்வளவு சந்தோஷப்பட்டிருப்பாரு அவரு. ஏன்னா நம்ம நாட்டில் பொண்ணை விட பையன் பிறந்தப்ப எப்படி இருப்பாங்க, அது ஒரு சந்தோஷம். அது இந்த நாட்டுடைய அவாகி போச்சு. பையனும் பொண்ணு எல்லாம் ஒண்ணுதான், இருந்தாலும் இயற்கையா ஆம்பளை பையன் பிறக்கும் போது எப்படி இருப்போம், ரொம்ப சந்தோஷமா இருப்போம். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா பொம்பளை குழந்தையா பிறக்கும், அடுத்து ஆண் குழந்தை பிறந்துடாதானே அடுத்தடுத்து ட்ரை பண்ணிட்டே இருப்பான். 5 புள்ள பிறந்து போயிடும், 5 புள்ள 6 புள்ள. அப்புறம் லாஸ்டா ட்ரை பண்ணி ஒரு ஆம்பளை புள்ள பிறந்துடாதான்னு ட்ரை பண்ணி உட்காந்துருப்பான். ஏன்னா பையன் மேல ஒரு ஆர்வம் என்ன செய்யும், அடுத்து என்னுடைய சொத்துக்கெல்லாம் வந்தா வாரிசு அப்படின்னு நினைச்சு நம்ம அதெல்லாம் ஏறெடுப்போம். அப்ப அந்த பையன் மேல அவங்க அப்பா எவ்வளவு பாசம் வச்சிருப்பாரு, அவனுக்காண்டி தானே எவ்வளவோ சொத்துக்களை சம்பாரிச்சு வச்சாரு. அந்த சின்ன தோட்டத்தை அக்கா பேருக்கு எழுதி தான் சொந்த ரத்தத்துக்கு அவர் எழுதி கொடுக்கறது பொறுக்காம அப்பாவை என்ன செஞ்சிட்டான். இங்க ஆண்டவர் பாருங்களேன், ஆண்டவர் யாக்கோபுடைய பையனாகி ஏசாவுக்கு அந்த மலை தேசத்தை கொடுத்துட்டேன், நீ அவங்க தொந்தரவு பண்ணாதப்பா, விட்டு. இந்த அம்மோன் புத்திரரும் மோவா புத்திரரும் யாரு, இது லோத்துவினுடைய சந்ததி. நல்லா கவனிங்க, ஏதோமியர்கள் யாரு, ஏசாவினுடைய சந்ததி. இங்க இந்த யோசபாத்தை எதிர்த்து வந்த இந்த கூட்டம் யாருன்னு கேட்டீங்கன்னா அம்மோன் புத்திரரும் மோவா புத்திரரும். இந்த அம்மோன் புத்திரரும் மோவா புத்திரரும் யாருன்னு கேட்டீங்கன்னா ஆபிரகாமினுடைய வம்சாவளியாகிய லோத்துவினுடைய பிள்ளைகள். கொஞ்சம் தப்பான முறையில் பிறந்தவங்க தான், இருந்தாலும் ஆண்டவர் இவர்களையும் பழுகச் செய்து பெழுகச் செய்து இவர்களுக்கும் ஒரு தனி தேசத்தை கத்த கிருபையாய் கொடுத்திருந்தார். அப்ப இஸ்ரவேல் மக்கள் வரும்போது ஆண்டவர் இஸ்ரவேல் மக்களை பார்த்து சொல்றாரு, அப்பா அது உன்னுடைய ஆபிரகாமினுடைய வழியில வந்த லோத்துவினுடைய பிள்ளைகளுக்கு நான் கொடுத்துட்டேன் அந்த தேசத்தை, நீ அவனை தொந்தரவு பண்ணாத, யுத்தம் பண்ணாத, அதை நீ சுதந்திரித்துக் கொள்ள ஆசைப்படாத, நான் அவனுக்கு கொடுத்துட்டேன்பா, விட்டுருப்பா, நீ பக்க வழியா கடந்து போயிருப்பான்ட்டாரு. இப்ப இஸ்ரவேல் மக்கள் மோவாபையும் அம்மோனையும் கடந்து என்ன செஞ்சாங்க, ஒதுங்கி வந்து இப்ப ராஜ்யமா இருந்து ராஜாக்கள்லாம் உருவாகி சமாதானமா வாழ்ந்துட்டு இருக்காங்க. இப்ப இந்த மக்களுக்கு எதிராக வர்றது யாரு, இப்ப யார பாவோன்னு இஸ்ரவேல் மக்கள் விட்டுட்டு வந்தானோ, ஐயோ நம்ம சொந்த பந்தமாச்சேன்னு விட்டுட்டு வந்தானோ, அவனே எதிர்த்து என்ன செய்யறான் பாருங்களேன். அவங்க அங்கலாய்ப்பு எப்படி இருக்குன்னு பாருங்களேன். அந்த இடத்துல வாசிங்க, அந்த வசனத்தை வாசிங்களேன், 10வது வசனத்தை வாசிங்க. இப்பொழுதும் இதோ இஸ்ரவேலர் எகிப்து தேசத்திலிருந்து வந்தபோது அம்மோன் புத்திரர் மோவா புத்திரர் செய்யூர் மலை தேசத்தாருடைய சீமைகள் வழியாய் போக நீர் ஆண்டவரே நீர் உத்தரவு என்ன செய்யல, கொடுக்கவில்லை. ஆகையால் அவர்களை விட்டு விலகி
அவர்களை நாசப்படுத்தாம நாங்க கடந்து வந்தோம். இப்ப பொறுமல்ல தாங்காம ஆண்டவரை பார்த்து மக்கள் ஜெபிக்கிறாங்க. இப்பொழுதும் இதோ அவர்கள் எங்களுக்கு நன்மைக்கு தீமை என்ன செய்யறாங்க. நீங்க தான் ஆண்டவரை சரி கட்டணும். நாங்க அவங்களை காப்பாத்து நினைச்சோம், நாங்க சொந்த பந்தம்னு அவங்களை விட்டுட்டு வந்தோம். ஆனா அவன் என்ன செய்யல, நினைச்சு பார்க்காம என்னை அழிக்க இப்ப வந்திருக்கான், கூட்டம் கூட்டிருக்கான், ஒரு பெரிய சேனையா வந்துட்டான். நீங்க நல்லா யோசிச்சு பாருங்களேன். நான் இதை ஆராய்ச்சி பண்ணி பார்த்தேன். யாக்கோபுக்கு எத்தனை பிள்ளைங்க? யாக்கோபுக்கு எத்தனை பிள்ளை? 12 பிள்ளை. லோத்துக்கு எத்தனை பிள்ளை? லோத்துக்கு எத்தனை பிள்ளை? 2 பிள்ளை. எத்தனை பிள்ளை? யாரு? அம்மோன். இப்ப இந்த மக்களை அதிகமா, இந்த மக்களை தாண்டி இப்ப யோசபாத் அரசாட்சி செய்த அந்த மக்களை விட பெருத்து யார் இருக்கிறா? லோத்துவின் சந்ததி பெருத்து இருக்குது. இங்க வாசிக்கிறோம், எண்ணிறந்த திரளான ஜனங்கள் யுத்தத்துக்கு கடந்து வர்றானா. இவங்க இருக்க சின்ன கூட்டம். அம்மோன் புத்தரும் மோவா புத்தரும் பெரிய படையோடு வர்றான். எப்படி இருக்கு யோசிச்சு பாருங்க. அப்படியே கடல் மாதிரி திரண்டு வர்றான். ஏன்னா இந்த அம்மோனும் மோவாப்பும் பிறந்ததே எந்த வழியில? பிறந்ததே தப்பான வழியில. சில ஆள்லாம் இருப்பாங்க, அந்த புள்ள கொட்டியை பெத்து பெத்து தன் ஜெனரேஷனை பெருக்க வைக்கிற கூட்டம் ஒரு கூட்டம் இருக்கும். புள்ள குட்டியை பெத்து போட்டே இருப்பான். அந்த மாதிரி இந்த லோத்து புள்ள குட்டியை பெத்து பெத்து போட்டு நல்லா பெருசா பெரிய சேனையான பண்ணிட்டான், உருவாகி இப்ப சின்ன கூட்டமாகிய இந்த மக்களை கொள்ளலான்னு வகை தேடி என்ன செய்யறான். ஆனா எனக்கு புரியல, மாம்சத்துல அவங்க பெரிய பலவான்களாக இருந்தாலும் ஆண்டவர் யார் பட்சத்தில் இருக்கிறாரு? உண்மையுள்ளவங்க பட்சத்துல இருக்கிறார். அப்ப நல்லா கவனிங்க, ஒரு சத்தியம். உங்க சொந்தக்காரங்க உங்க பந்தக்காரங்க உங்களுக்கு துரோகம் செஞ்சாலும், நீங்க அவங்களுக்கு நல்லது செஞ்சு அவங்க உங்களுக்கு விரோதமா எழும்பி வந்தாலும், நீங்க கர்த்தரிடத்துல உங்களை சரணாகதி அடைய என்ன செஞ்சுக்கங்க, கத்துக்கிறீங்க. நீங்க போய் அவங்களோட யுத்தம் செய்யணும், போராடணும், மாம்சத்துல பலனை யூஸ் பண்ணணும், அடிச்சுக்கிட்டு சாகிறத பக்கத்துல பார்த்தா என்ன நினைப்பான்? ஏன்னா அண்ணன் தம்பியில அடிச்சுட்டு சாகுறாங்களப்பா, அக்கா தங்கச்சிகளே குடுமி பிடி சண்டை போடுறாங்களப்பா, இவர் சர்ச்சைக்கு வேற போய் தொலைறாங்களப்பா, சொல்லுவாங்களா மாட்டாங்களா? அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இது அம்மோன் புத்தரும் மோவா புத்தரும் புரியல. ஆனா இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன செய்யறாங்க? புரிஞ்சுக்கிட்டு அங்க செயல்படுறாங்க. நீங்க கர்த்தரை சார்ந்து கொண்டு வாழ்ந்தீங்கன்னா கர்த்தர் உங்களுக்காக என்ன செய்வாரு? யுத்தம் பண்ணுவாரு. நல்லா கவனிச்சுக்கோங்க. கர்த்தருக்கு முன்பாக நீங்க சரியா இருந்து கர்த்தரிடத்துல உங்க வாழ்க்கையை ஒப்பு கொடுத்துட்டீங்கன்னா, எதிரி சேனை பெரிய சேனையா வந்தாலும், எப்படி ஜெயிக்கிறது அப்படின்னு நீங்க தடுமாறி போய் இருந்தாலும், உங்களுக்குள் இருக்கிறவர் பெரியவராக என்ன செய்யறாரு? அவர் ஒருத்தர் போதுங்க. அவர் ஒருத்தர் போதும். என்ன நடக்குது இந்த இடத்துல? பெரிய மிராக்கல், பெரிய ஆச்சரியம் நடக்குது. அங்க ஒருவன் மேல கர்த்தருடைய ஆவியானவர் இறங்குறாரு. அவன் ஆவியில இறங்கி என்ன செய்யறான்? சில உண்மைகளை அங்க இஸ்ரவேல் ஜனங்கள்ட்ட பேசுறான். 15ஆம் வசனம் வாசிக்கிறோம். சகல யூதா கோத்திரத்தாரே, எருசலேமின் குடிகளே, ராஜாவாகிய யோசபாத்தை கேளுங்கள். நீங்கள் அந்த ஏராளமான கூட்டத்திற்கு பயப்படவும் கலங்காமலும் இருங்கள் என்று கர்த்தர் உங்களுக்கு சொல்கிறார். இந்த யுத்தம் உங்களுடையதல்ல, தேவனுடையது. அல்லேலூயா. சத்துரு வெள்ளம் போல வரும்போதும், நீங்க ஒரு தப்பு செய்யாத போதும் உங்களை தண்டிக்கும்படி உங்க சொந்த பந்தங்களையே ஏவி விடும் போதும் கர்த்தரை சார்ந்திருங்க. யுத்தத்தை யார் செய்வா? ஆண்டவர் செய்வார். இங்க நடக்குது என்னன்னா, ஒண்ணுமே செய்யல யோசபாத்து. பாடல் குழுவுகளை ஏற்படுத்துறாரு, எல்லாம் பாடி துதிக்கிறதுக்கு குரூப்பை ஏற்படுத்துறாரு. அந்த குரூப்ல ஒரு முக்கியமான குரூப், அதையும் லைட்டா டச் பண்ணிடுறேன். இந்த பாடல் குரூப்ல ஒரு முக்கியமான குரூப் இருந்தாங்க. அந்த குரூப் யாரு தெரியுமா? யார் இது? என்ன வாசிக்கிறாங்க? அந்த வசனத்தை வாசிங்களேன். 19ஆம் வசனம். கோகாத்தியரின் புத்திரரிலும் கோராகியரின் புத்திரரிலும் இருந்த லேவியர் எழுந்திருந்து இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரை மகா சத்தத்தோடு கம்பீரமாய். இந்த கோராகின் புத்திரர் யாரு? இவங்க யாரு? கோராகின் புத்திரர்கள் துதி சேனையில ஒரு முக்கியமான ஃபாக்டா இங்க செயல்படுறாங்க. இந்த கோராகின் கூட்டம் தான் அங்க யாத்திராகமத்தில் வரும்போது என்ன செஞ்சு, பாதாளம் விழுங்கி போட்ட ஒரு பெரிய கூட்டத்தை, கிட்டத்தட்ட 250 பேர் அப்படியே பாதாளத்துக்குள்ள குழிக்குள்ள நெருப்புக்குள்ள இறங்கி செத்து போனாங்க. ஆண்டவர் ஒரு பெரிய அழிவை இந்த கோராகுக்கு கர்த்தர் கொடுத்தார். ஏன் தெரியுமா? மோசைக்கு விரோதமாக பேசுறதுனால. ஆனா நல்ல விஷயம், நீங்க அந்த இடத்துல வாசிக்கும் போது யாத்திராகமத்துல கோராக அப்படி செஞ்சாலும் கோராகினுடைய பிள்ளைகள் என்ன செய்யல? தப்பு செய்யல. அந்த கோராகினுடைய பிள்ளைகள் தான் இப்ப தேவனை துதிக்கிற சேனையாக இஸ்ரவேல் ஜனங்களுக்குள்ள என்ன செய்யறாரு? உங்க அப்பா அம்மா ஒருவேளை ஏதாவது தப்பு செஞ்சு போயிட்டாலும் பிள்ளைகள் சரியா இருக்கிற பட்சத்துல பிள்ளைகளை கர்த்தர் எடுத்து என்ன செய்யறாரு? பயன்படுத்துகிற தேவனா இருக்கிறார். இந்த கோராகுதாயா அங்க செத்து போனான், பாதாளம் பொலந்து உள்ள போய் செத்து போனான். 250 பேர் அவனை பின்பற்றின மக்கள் செத்து போனாங்க.
இந்த கோராகின் பிள்ளைகளை தான் ஆண்டவர் இன்னைக்கு துதி சேனையாக என்ன செய்யறாரு, எடுத்து பயன்படுத்துறாரு. இவங்க கூடி அப்படியே ஆராதிக்கிறாங்க. அந்த வசனத்தை வாசிக்கும் போது அப்படியே புல்லரிக்கிற மாதிரி இருக்கும். வாசிக்கிறோம், இந்த யுத்தத்தை பண்ணுகிறவர் நீங்கள் அல்ல, யூதா மனுஷரே, எருசலேமின் ஜனங்களே, நீங்கள் தரித்து நின்று கர்த்தர் செய்யும் ரட்சிப்பை பாருங்கள், பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள், நாளைக்கு அவர்களுக்கு எதிராக புறப்பட்டு போங்கள், கர்த்தர் உங்களுடனே கூட என்ன செய்யறாரு. நீங்க புறப்பட்டுலாம் போங்க, சண்டையெல்லாம் பிடிக்க வேணாம், போய் அவன் எல்லாம் காலியா இருப்பான், அவனுடைய உடைமைகளை மட்டும் நீங்க எடுத்துட்டு வாங்க போதுன்ட்டார். என்ன நடக்குதுங்க, இஸ்ரவேல் மக்கள் பாடி துதி செய்ய ஆரம்பிக்கிறாங்க கர்த்தரை. பெரிய சேனை, சத்துருடைய சேனை யூதா ஜனங்களை விழுங்க வருகிறது, எருசலேமின் குடிகளை சூழ வருகிறது. இவங்க கர்த்தரை பாடி துதிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. பாடி துதிச்சவன என்ன ஆச்சுங்க, வாசிக்கிறோம், அவர்கள் பாடி துதி செய்ய தொடங்கின போது யூதாவுக்கு விரோதமாக பதிவிருந்த அம்மோன் புத்திரரையும் மோவா புத்திரரையும் செய்யூர் மலை தேசத்தாரையும் ஒருவருக்கொருவர் விரோதமாக கர்த்தர் எழும்ப பண்ணினதினால் அவர்கள் வெட்டுண்டு என்ன செஞ்சாங்கன்னா, ஒரு பெரிய சேனை யூத ஜனங்களை அடிச்சு நொறுக்கி கொள்ளையடிக்கணும் ஒரு கூட்டம் சத்துரு எழும்பி வருது. சொந்த பந்தத்துக்குள்ள இந்த பிசாசின் ஆவி கிரியை செஞ்சு எழும்பி வர்றான், கொஞ்சம் கூட நன்றி இல்லாம வர்றான். ஆண்டவர் என்ன செய்யறாருன்னா, அவனுக்குள்ளேயே சண்டை என்ன பண்ணிட்டாரு, மூட்டி விட்டாரு. அம்மன் புத்திரன் மோவாபியரை தாக்க, மோவாபிய செய்யூர் தேசத்தை தாக்க, செய்யூர் தேசம் இப்படி ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டையாய் அவங்களே முடிச்சுட்டாங்க. சொல்லி பியூட்டியா இருக்கும் இந்த வசனம். இவர்கள் யுத்தத்துக்கே போகல, பிரச்சனையே பண்ணல, இவங்க பாடி ஆண்டவர் மட்டும் துதிக்க 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 என்ன செஞ்சிருச்சு. அல்லேலூயா. இதுதான் நல்ல ஒரு அற்புதமான ஒரு பாடல் இருக்கும். கொஞ்சம் சோதரிப்பேன் நினைக்கிறேன். 10 நிமிஷத்துல ஒரு சின்ன பாடலை பாடிட்டு என்ன செய்யலாம், இன்னும் ஒரு குறிப்பை மட்டும் பார்த்துட்டு என்ன செய்ய போறோம், பிடிக்க போறோம். அல்லேலூயா பாடுவோமா. துதி செய்ய தொடங்கியதும் எதிரிகள் தங்களுக்குள் வெட்டுண்டு மாடிய செய்தி. துதி செய்ய தொடங்கியதும் எதிரிகள் தங்களுக்குள் வெட்டுண்டு மாடிய செய்தி. உம்மாலாகும் எல்லாமாகும், உம்மாலாகும் எல்லாமாகும், ஆகாதது எதுவும் இல்ல, உம்மால் ஆகாதது எதுவும் இல்ல, ஆகாதது எதுவும் இல்ல, உம்மால் ஆகாதது எதுவும் இல்ல. அகிலம் அனைத்தையும் உண்டாக்கி ஆளுகிறீர், அகிலம் அனைத்தையும் உண்டாக்கி ஆளுகிறீர், ஆகாதது எதுவும் இல்ல, உம்மால் ஆகாதது எதுவும் இல்ல. அல்லேலூயா. நாம யுத்தத்துக்கு போகாமையே, பிரச்சனைக்குள்ள போகாமையே ஆண்டவர் என்ன செய்யறாருன்னு கேட்டீங்கன்னா, ஒரு பெரிய சேனையை முறியடிக்கும்படி அன்றைக்கு யோசபாத் அரசனுக்கு ஆண்டவர் என்ன செய்தாரு, என்ன செய்யணும்னா, சத்துரு வெள்ளம் போல வரும்போதும் கர்த்தரை சார்ந்து கர்த்தரை சரணாகதி அடைஞ்சிட்டோம்னா, ஜெபத்துல தரித்திருந்தோம்னா, தேவனை துதிக்க ஆரம்பிச்சிட்டோம்னா, கண்டிப்பா பெரிய சேனையை நம்ம என்ன செய்ய முடியும், ஜெயிக்க முடியும். யோசபாத் நமக்கு ஒரு இதுக்கு ஒரு வழியாக, நம்ம இவரை பார்த்து கத்துக்கொள்ளும்படியாக இவைகள் எல்லாம் வேதத்துல என்ன பண்ணி இருக்குது. ஜெயிக்க முடியாதுன்னு நினைக்கிற விஷயத்தெல்லாம் கவலைப்படாதீங்க, ஜெபத்துல வைங்க, ஜெபத்துல வைங்க, தேவனை துதிக்க ஆரம்பிங்க. தன்னால எதிரி சேனை என்ன செய்யும், அவங்களுக்குள்ளேயே சண்டை உருவாக்கி பிரச்சனை உருவாக்கி ஆண்டவர் என்ன செஞ்சிருவாரு, ஒண்ணுமில்லாம முடிச்சு விட்டுருவாரு. ஒரு சின்ன சாட்சி சுருக்கமா சொல்லிட்டு நம்ம அடுத்த குறிப்பு போயிடலாம். என் மேல 2 மாசத்துக்கு முன்னாடி ஒரு கேஸ் யார் கொடுத்தாங்கன்னா, ஏற்கனவே சொல்லியிருப்பேன், அங்க இருக்கிற பாஸ்டர் தான் கொடுத்தாங்க. பாஸ்டர் மார்கள் நான் செய்த ஒரு பிரசங்க அவர்களை பாதித்தபடியினால், சத்தியத்தை நான் சத்தியமாக சொன்னபடியினால், அமாவாசை ஜெபம் நடத்துவது தவறு, அது விக்கிரக ஆராதனை செய்கிறவருடைய காரியம், கிறிஸ்தவர்கள் நாம் செய்யக்கூடாது என்று சொன்னதுனால் என் மேல ஒரு கேஸ் கொடுத்திருந்தாங்க. இவங்க எங்கெங்கேயோ போய் அங்கிட்டு அலைஞ்சாங்க, எல்லா இடத்துலயும் அவங்க வெக்கப்பட்டு போனாங்க. கர்த்தர் எம்பகிட்ட என்ன சொன்னார், வெற்றியை கொடுத்தார். இவங்களுக்குள்ள பாஸ்டுகளுக்குள்ளே கடைசியில் சண்டை உருவாயிருச்சு. ஒரு பாஸ்டர் ஃபோன் பண்ணி சொல்றாரு, அவன் அப்படித்தாங்க அப்படியே ஏமாத்திட்டு இருக்கான் ஊரை, இவங்க எல்லாம் ஒரே குரூப்ல தான் இருக்கிறாங்க, பாஸ்டர்மார்கள்லாம் ஒன்னா தான் இருக்கிறான், ஆனா பாருங்க இவங்களுக்குள்ளேயே நிறைய முட்டல்களையும் மோதலையும் கர்த்தர் வச்சிருக்கிறாரு. இவங்களுக்குள்ள இருக்கிற பாஸ்டர் எனக்கு ஆதரவா பேசும்படி கர்த்தர் சிலர் என்ன செஞ்சாரு, எழுப்ப ஆரம்பிச்சாரு. ஏப்பா அவரு நல்லா கட்டாதமா பேசியிருக்காரு, இந்த ஆளு செய்த தப்புப்பா அப்படின்னு அவங்களுக்குள்ள இருக்கிற குரூப்புக்குள்ள இருக்கிற சில பாஸ்டர்மார்களே பாத்தீங்கன்னா எனக்கு ஆதரவாக பேச ஆரம்பிச்சிட்டாங்க.
அப்ப நல்லா கவனிங்க, நாம் சத்தியத்தில் இருக்கிற பட்சத்துல நமக்காக பேசுகிற நாவுகளை ஆண்டவர் என்ன செய்வாரு? நீங்க அமைதியா இருந்தா போதும், கர்த்தரை சார்ந்திருந்தா போதும், உங்க பட்சத்துல உங்களுக்காக பேசக்கூடிய மனிதர்களை ஆண்டவர் என்ன செய்வாரு? ஏற்படுத்தி கொடுக்க ஆரம்பித்து விடுவார். அல்லேலூயா. மூன்றாவதாக பிசாசை ஜெயிக்கிறதற்கான ஒரு அற்புதமான ஒரு வழி என்னன்னு கேட்டீங்கன்னா, வசனத்தை அறியக்கூடிய அறிவு. எல்லாம் சொல்லுங்க, வசனத்தை அறியக்கூடிய அறிவு. சரி, வசனத்தை அறியக்கூடிய அறிவுனா என்ன? எப்போதுமே கேள்வி கேட்கணும். வசனத்தை அறியக்கூடிய அறிவு என்றால் என்ன? பிசாசுக்கு தான் வசனம் தெரியும். பிசாசுக்கு என்ன தெரியும்? சரி, பிசாசுக்கு வசனம் தெரியும் தானே? அவன் என்னைக்காவது தன் துர்க்குணத்தை விட்டுருக்கானா? வசனம் தெரிந்தும் அவன் துர்க்குணத்தை என்ன செய்ய மாட்டான். நிறைய பேர் வசனமெல்லாம் தெரியும், வசனமெல்லாம் மனப்பாடமா தெரியும், ஆனா வசனத்தை அறிவது என்பது வசனத்தை மெமரி பண்றது இல்ல, வசனத்தை வாசிக்கிறது இல்ல, வசனத்தை அறிய வேண்டிய பிரகாரமாக என்ன செய்வது? அறிவது. அறிய வேண்டிய பிரகாரமாக வசனத்தை அறியணும். கர்த்தருடைய வார்த்தை இருபுறமும் கருக்குள்ள பட்டயம், அது ஊனை என்ன செய்தான்? பிரித்து அப்படியே உருவ குத்தி எல்லாத்தையும் கொண்டு வருதான். அப்ப தேவனுடைய வசனம் எப்பேற்பட்ட வலிமையானது என்பதை சரியாக அந்த வசனத்தை அறியக்கூடிய ஒரு அறிவு நமக்கு என்ன செய்யணும்? இருக்கணும். சரியான அறியக்கூடிய ஒரு அறிவு. இயேசு கிறிஸ்து வசனத்தை சரியாக புரிந்து வைத்திருந்தார். அவர் மனுஷனா நமக்காக இந்த பூமிக்கு வந்தாலும், வார்த்தையாகிய தெய்வமாக இருந்தாலும், அவர்கிட்ட கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா? வசனத்தை அறிய வேண்டிய பிரகாரமாக அறிந்து வைத்திருப்பது. பிசாசு பாத்தீங்கன்னா வசனத்தை அறிய வேண்டிய பிரகாரமாக அறியல. பிசாசு வந்து இயேசுநாதர்கிட்ட வசனம் பேசுறான். என்ன பேசுறான்? இந்த கல்லுகளை அப்பமாக்கும்படி. கர்த்தரால கல்லுகளை அப்பமாக்க முடியுமா முடியாதா? ஏன் ஏன் இயேசு கல்லுகளை அப்பமாக்கல? இயேசு கிறிஸ்துவால கல்லுகளை அப்பமாக்க முடியுமா முடியாதா? சரி, ஏன் அப்ப இயேசு கல்லுகளை அப்பமாக்கல? அவர் கல்லை அப்பமாக்குறது ஈஸி, ஒரு பெரிய கஷ்டமா இருக்கு. நல்லா கவனிங்க, ஆபிரகாம் 100 வயசானாலும் நம்ம ஆண்டவரால் என்ன கொடுக்க முடியும்? அதுதான் இயேசு பேசுவாரு. ஆபிரகாமிலிருந்து கல்லுகளிலிருந்து கூட என்ன கொண்டு வர முடியும்? ஆண்டவருக்கு பிள்ளையை கொண்டு வர முடியும். ஆபிரகாமுக்கு கர்த்தரால செய்ய முடியும். அப்போ ஒரு கல்லை அப்பமாக்க ஆண்டவரால் முடியாதா? முடியாதா ஆண்டவரால? ஏன் அப்ப ஆண்டவர் செய்யல? நல்லா கவனிங்க, அதுதான் வசனத்தை அறிய வேண்டிய பிரகாரமாய் அறிவது. வசனத்தை படிக்கிறது பெரிய விஷயம் இல்லையா? வசனத்தை அறிய வேண்டிய விதமாக அறியணும். இயேசு அங்க அப்பமாக்கியிருந்தா என்ன நடந்திருக்கு தெரியுமா? என்ன நடந்திருக்கும்? அற்புதம் செஞ்சிருப்பாரு, ஆனா பிசாசுக்கு கீழ்ப்படிஞ்சிருப்பாரு. ஏன்னா பிசாசு என்ன சொல்றான்? கல்லை அப்பமாக்கும். இப்ப இவர் அப்பமாக்கி இருந்தாருன்னா யாருக்கு கீழ்ப்படிஞ்சிருப்பாரு? பிசாசு எப்படி தந்திரமா வேலை செய்யறான் தெரியுமா? ஆதாம் ஏவாள் எப்படி விழுந்து போனாங்க? கீழ்ப்படிஞ்சு. இப்ப இயேசு கல்ல அப்பமாக்கி இருந்தாருன்னா இப்ப இயேசுவும் பிசாசுக்கு என்ன பண்ணிருப்பாரு? அப்ப இயேசு தம் வல்லமையையும் பராக்கிரமத்தையும் பிசாசுக்கு முன்பாக தன்னுடைய காரியங்களை காட்டணும்னு விரும்பல. பிசாசு சொன்னதை செய்யக்கூடாது என்பதில் எப்படி இருந்தார் ஆண்டவர்? உங்களால முடியும்னு இருந்தா கூட பிசாசு சொன்னானா அதை என்ன செய்யக்கூடாது? செய்யக்கூடாது. மெயினா பிசாசு எதை சொன்னா நம்ப கூடாது. ஏன்னா பிசாசு பொய்யனும், பொய்க்கு. நம்ம ஊர் பாஸ்டெல்லாம் ஏதாவது ஒரு பிசாசு ஆட்டம் முடிச்சுனா பிசாசு கிட்ட போய் சம்பந்தம் பேசுறது. நீ எங்கிருந்து வந்த, உன் பேர் என்ன, உன் குளம் என்ன, உன் கோத்திரம் என்ன, எத்தனை வருஷமா இருக்கிற, உனக்கு என்ன பிடிக்கும், கறி குழம்பு பிடிக்குமா, மட்டன் பிடிக்குமா, மீன் குழம்பு பிடிக்குமா, இப்ப போவியா மாட்டியா, இல்ல நீ போய் தான் ஆகணும், இப்படி இப்படி பார்த்துருக்கீங்களா? நிறைய சபையில பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருப்பாங்க உட்காந்துக்கிட்டு. ஏடா பிசாசே பொய்யனும், பொய்க்கு பிதா, அவன் சொல்றது எல்லாமே பொய்யா தான் இருக்கும். உங்களுக்கு ஆண்டவர் உங்கள்கிட்ட எதிர்பார்க்கறது என்ன தெரியுமா? பிசாசு உண்மையா சொன்னா கூட அவன் வார்த்தைக்கு என்ன பண்ணக்கூடாது? கீழ்ப்படியவே கூடாது. உங்களால முடியுங்கன்னு இருந்தா கூட பிசாசு சொன்னானா அதை என்ன செய்யக்கூடாது? அதுதான் தேவனுடைய பிள்ளை கணக்கு. எனக்கு சொல்றவன் யாரு? இதை எடுத்து இங்க வை, எனக்கு முடியும். ஆனா சொல்றவன் பிசாசா என்ன செய்ய மாட்டேன்? எடுத்து வைக்க மாட்டேன். சொல்றவன் பிசாசா என்ன செய்ய மாட்டேன். இயேசு ஏன் கல்ல அப்பமாக்கலன்னா, எனக்கு கேட்டதை யார் அப்பமாக்கி? பிசாசு சொல்றான். இயேசு சரியாக வசனத்தை அறிந்திருந்தபடினால் பிசாசு சொன்ன வார்த்தைக்கு இயேசு கீழ்ப்படிஞ்சு கல்லை அப்பமாக மாற்றல. அப்ப இயேசு எப்படி பிசாசை ஜெயிக்கிறார்னா, வசனத்தை தெளிவாக அறிந்திருந்தார்.
இப்ப பிசாசு இன்னொரு வார்த்தையை பயன்படுத்துறான். என்ன பயன்படுத்துறான்? இன்னொரு வார்த்தை என்ன பயன்படுத்துறான்? தாள குதியும். ஏன்னா வசனம் என்ன இருக்குது? வசனம் என்ன இருக்குது? தூதர்கள் தாங்கி கொண்டு போவார்கள் இருக்குல்ல பைபிள்ல. அங்கிருந்து மேல குதிச்சிரு, தூதர் தாங்கி கொண்டு போவார்கள். நம்ம ஆளா இருந்தா இயேசு, நம்மளாம் சத்திமான் வந்து காப்பாத்துவான்னு குதிச்ச குழந்தைகள்லாம் இருக்குது பாவம். சத்திமான் பார்த்துருக்கீங்களா? சத்திமான் இப்ப எல்லாம் வேற மேன்கள்லாம் வந்துட்டாங்க. இப்ப என்ன மேனு? ஸ்பைடர் மேனு, அந்த மேனு, இந்த மேனு. இப்ப ஃபேமஸா என்னமா இருக்காங்க? கார்ட்டூன் சேனல்ல. பாப்பா நான் கார்ட்டூன் சேனல் பார்க்கறது இல்லை, அதனாலதான் பாருங்க யோசிக்குது. இவங்க கிட்ட போய் டே கார்ட்டூன் சேனல் பார்ப்பீங்களா? இப்ப ஃபேமஸா என்ன கார்ட்டூன் ஓடுது, என்ன பிடிக்கும்? யோசிக்கிறாங்க. ரொம்ப நல்லவங்க மாதிரி இருக்காங்களே, பார்க்கறது இல்லையா கார்ட்டூன் சேனலு? ஓகே, கர்த்தர் ஆசீர்வதிக்கட்டுங்களே. முன்னால எல்லாம் பாத்தீங்கன்னா சத்திமான்னு ஒரு சேனல் என்ன செய்யும், ஓடும். அந்த சத்திமான் வந்து என்ன காப்பாத்துவாருன்னு மாடியில இருந்து குதிச்ச குழந்தைங்க, இந்த மாதிரி குழந்தைங்க குதிச்சு செத்து போயிருக்கு எத்தனையோ குழந்தைங்க. சத்திமான் காப்பாத்துவான் அப்படின்னு. இது மாதிரி பிசாசிங்க வந்து என்ன சொல்றான் இயேசுநாதர்ட்ட, மேல கொண்டு போய் தாள குதியும், தூதர்கள் தாங்கி கொண்டு போவார்கள் வசனம் இருக்குதேங்கிறான். நம்ம இருந்தா இயேசு என் கூட இருக்கிற பெரியவர், குதிச்சு காட்டம் பார். எங்கேயோ கேட்ட காமெடி மாதிரி தலைகளாகத்தான் குதிப்பேன். நல்லா கவனிங்க, பிசாசு சொல்ற விஷயத்துக்கு நம்ம என்ன செய்யக்கூடாது? சொல்றான் பிசாசா இருந்தா என்னால முடியும் அப்படின்னா கூட என்ன செய்யக்கூடாது? இயேசு சொன்னாரு, உன் தேவனாகிய கர்த்தரை பரீட்சை பாராதிருப்பாயாக என்று எழுதியிருக்கிறதே என்று சொல்லி பிசாசு என்ன செய்யறாரு? பிசாசு சில விஷயங்களை சொன்னான்னா சரியான வசனத்தை எடுத்து காட்டி தெளிவுபடுத்தி அவனை ஓட விடுற காரியம் நம்ம வாழ்க்கையில் என்ன செய்யணும்? அதான் அந்த இடத்துல நம்ம ஆண்டவருடைய காரியத்தை பார்க்கிறோம். பிசாசு வசனம் பேசினாலும் பிசாசு அந்த வசனத்தை தவறாக பயன்படுத்துறான். எங்கேயாவது போய் தற்கொலை பண்ணிக்கோ, நான் வந்து காப்பாற்றுவேன் இயேசு சொல்லிட்டாரா? பைபிள்ல எங்கேயாவது நீங்க போய் தற்கொலை பண்ணிக்கொள்ளுங்க, மலையிலிருந்து குதி, தேவாலயத்துக்கு உப்பரிகளை போய் நின்று குதிச்சிரு, நான் உன்னை வந்து காப்பாத்துவேன் அப்படின்னு ஆண்டவர் சொன்னாரா? சுகர் பேஷண்ட் நாளைக்கு போய் 2 கிலோ லட்டு வாங்கி ஒரே நேரத்தை தின்னு சாப்பிட்டுருங்க, சுகர் ஏறும், நான் வந்து உன்னை என்ன செஞ்சிருவேன்? காப்பாத்திடுவேன். பைபிள்ல வசனம் இருக்குது, வாதை உன் கூடாரத்தை அணுகாது, பொல்லாப்பு நேரிடாது உன் வழிகளில் எல்லாம். வசனம் இருக்குது சார், நான் அதனால 2 கிலோ லட்டு ஒரே நேரத்துல சுகர் பேஷண்ட் சாப்பிடுறேன். பிசாசு அப்படிலாம் சொன்னானா என்ன பண்ணணும்? ஓட ஓட விரட்டணும். அல்லேலூயா. பிசாசை நீங்க எப்படி ஜெயிக்கலாம்னா அவன் சொல்ற எந்த ஒரு வார்த்தை நம்பாதீங்க. சில பாசுமார்களே பிசாசு சொல்றத நம்பிக்கை வச்சு பிசாசு சொன்னா பிரதர், பிசாசு சொன்னா அந்த உடம்புக்குள்ள 50 ஆவி இருக்கான். பிசாசு என்ன சொல்லுது? 50 ஆவி. ஏத்த வீட்டுக்காரல தூக்கப்படுத்தவங்கனால சுரேஷ் அவன் தான் பூந்திருக்கானா. சுரேஷ் பாவம் நரகத்துல போய் தற்கொலை பண்ணின ஆத்துமாலாம் இப்படி ஒவ்வொரு உடம்புக்குள்ளே பூந்துக்கிட்டு இருக்கோம். நான் தான் திருப்பி கேட்பேன், என்னன்னா இந்த உலகத்துல எத்தனை சின்ன சின்ன பிள்ளைகள்லாம் நாசப்படுத்துறாங்க, சின்ன சின்ன குழந்தைகளை, பெண்களை எத்தனை பேரை கொடுமைப்படுத்தி கொலை செய்யறாங்க. இப்ப செத்து போனவங்கலாம் பேயா வந்துட்டா அந்த செத்து போன லேடிஸ் எல்லாம் வந்து இந்த மாதிரி கெட்டவனெல்லாம் அழிக்க வேண்டியதானே? எந்தெந்த வீட்டுல எல்லாம் எந்தெந்த ஆம்பளையெல்லாம் பொம்பளைங்களை கொடுமைப்படுத்துறானோ அவனுக்குள்ள எல்லாம் போய் ஏண்டான்னு அடிச்சு காலி பண்ண வேண்டியதானே? ஏன் எத்தனையோ பேர் செத்து போனவங்கலாம் பேயா வரல? நல்லா கவனிங்க, பைபிள்ல செத்து போன ஆவிகள் பேயா வந்து அலையும் என்று எந்த வசனமும் இல்லை. செத்து போனவங்க பேயா வர முடியாது. இயேசுவை ஏற்றுக்கொள்ளாம ஒருத்தன் செத்து போனான்னா அவன் எங்க போயிடுவான்? நரகத்துக்காக காத்து கொண்டு வைக்கப்படுகிற ஒரு இடத்துக்கு போயிடுவான். அந்த இடம் அழுகையும் பற்கடிப்பும் நிறைந்த இடம். அது என்ன இடமோ நமக்கு தெரியாது, ஒரு இடம் இருக்குது. ரட்சிக்கப்பட்டவர்கள் அப்படின்னா பரதேசிக்கு என்ன செஞ்சிருவோம்? நாம ஆண்டவருடைய பிள்ளை அங்க போயிடுவோம். இதுதான் பைபிள் இருக்கே ஒழிய செத்து போனவங்களாம் பேயா வருவாங்க. அந்த ஏத்த விட்டு லட்சுமி பிடிச்சிருச்சு, ஐயோ அந்த அந்தமா பிடிச்சிட்டாங்க, அம்மா எந்தம்மா வர முடியாதுமா பேயாவெல்லாம். அப்படியெல்லாம் வந்துச்சுன்னா எங்கெங்கயோ எப்படி எப்படியோ நாட்டில் நடந்துரும். எத்தனையோ கெட்டான பேய் வந்து கொண்டு போயிடும். இந்த உலகத்துல எந்த கெட்டதுமே நடக்காது. ஏன்னா எத்தனை பேர் அநியாயமா பெண்கள் பாதிக்கப்படுறாங்க. அவங்க எல்லாம் பேயா வந்து மற்ற பெண்கள் பாதிக்கப்படாம காப்பாத்தலாமா இல்லையா? ஏன் வரமாட்டேங்கிறாங்க? பைபிள்ல எங்கேயுமே செத்த ஆவி வரும் மனுஷனை பிடிக்கும் அப்படிலாம் இல்ல. பிசாசு இருக்கான், அந்த பிசாசின் சேனை ஒரு கூட்டம் இருக்குது. அந்த சேனை தான் அசுத்த ஆவியாக இந்த உலகத்துல எல்லாத்தையும் மோசம் போய்கிட்டு இருக்கு. அதான் பைபிள்ல பல இடங்கள்ல அசுத்த ஆவிகள், பிசாசு, சாத்தா இதெல்லாம் யாருன்னா அந்த சத்துரு, அந்த சத்துருவை சார்ந்த ஒரு சேனை கூட்டம் தள்ளப்பட்டுச்சு பாத்தீங்களா? அந்த தள்ளப்பட்ட தூதர் கூட்டம் தான் சுத்திக்கிட்டு இருக்கிறான், வஞ்சிச்சுக்கிட்டு இருக்கிறான். இது புரியாம நம்ம பாஸ்டுக அந்தம்மா செத்து போச்சு, இதை விட கொடுமை. நாங்க இருந்த ஒரு சபையில பாத்தீங்கன்னா செத்து போன மாடு ஆவியா வந்துருச்சான்.
ஒரு அம்மாக்குள்ள பூந்து மாடு ஆவியா வந்து இப்படிதான் அந்த அம்மா ஆடின உடனே பாஸ் சொல்லிட்டாரு, மாடு ஆவி பூந்துருச்சு. அதுவும் எருமப்பாட்டு ஆவி. என்ன ஆவி? ஒரு நாளைக்கு எத்தனை மாடு அடிச்சு சாப்பிடுறோம்? ஒரு நாளைக்கு எத்தனை மாடு அடிச்சு சாப்பிடுறோம்? மாட்டுக்கறி இல்லாம அந்த வாரத்தில் நமக்கு வாழ்க்கையே ஓடாது. யூதர்கள்லாம் ஆயிரக்கணக்கில் மாடு அடிச்சு சாப்பிடுவாங்க. அதுவும் கிறிஸ்தவர்களும் இஸ்லாமியர்களும் மாடு நல்லா சாப்பிடுவாங்க. மாடெல்லாம் பேயா வந்துச்சா எங்க போகுது? நம்ம எல்லாம் இன்னைக்கு பாசு மாடு பேயா வருது. இவனு நம்பிட்டு ஐயோ மாடு பேயா வருது. மாடு எப்படியா? கறிக்கடையில எத்தனையோ மாடு தொங்கிட்டு இருக்குது. பேயா வந்துச்சா என்னதுக்காக வருது? இல்லாத பொல்லாத பேய் பொய் சொல்லும். அந்த பொய்யை நம்பிக்கிட்டு இன்னைக்கு நம்மளால என்ன செய்யறோம்? நம்பாதீங்க. பேய் சொன்னா அது பொய் தான், அது நம்பாதீங்க. உண்மையாவே பேசினாலும் அது நம்மளை வஞ்சிக்கிற வார்த்தையாகத்தான் இருக்கும். அதுக்கு நம்ம என்ன செய்யணும்? ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும். அல்லேலூயா. ஆமா, இயேசு பேயை என்ன செஞ்சாரு? உண்மையான சத்தியத்தை அறிந்தவராய் இருந்து ஜெயித்தார் என்பதை என்ன செய்யறோம்? நம்ம பார்க்கிறோம். இப்ப நாமும் என்ன செய்யணும்? சத்தியத்தை அறிய வேண்டிய பிரகாரமாக என்ன செய்யணும்? அறிந்து நம்ம ஜெயிக்கணும். அல்லேலூயா. ஒரு குறிப்பை மட்டும் சொல்லிட்டு முடிக்க போறேன். ஒரு பெரிய அறிய வேண்டிய பிரகாரமாக நம்ம சத்தியத்தை அறியாது இருக்கும் போது எவ்வளவு பெரிய விளைவு ஏற்படும் அப்படிங்கிறத இந்த ஒரு உதாரணம் நமக்கு காமிக்கும். இன்னைக்கு நிறைய இடங்களில் சபைகள் மக்கள் வஞ்சிக்கப்பட காரணம் என்ன தெரியுமா? அறிய வேண்டிய பிரகாரமாக இந்த பைபிள் அறியாததுனாலதான். பைபிளை வாசிக்கிறான், போதகனா இருக்கிறான், சபை மக்களும் நல்ல வசனத்தை கேட்கிறாங்க. ஆனா என்னன்னா, உண்மையிலேயே அதுல இருக்கிறது என்னங்கிறத தெரியாம போதகர்களும் பாஸ் ஆகிருக்கிறான். மக்களும் அதுல உண்மையிலே இருக்கிற சத்தியம் புரியாம பைபிளை வாசிக்கிறான். இதனால பெரிய பெரிய ஆபத்துகள், சாத்தானுடைய தந்திர வலையில எத்தனையோ விசுவாச மக்கள் கூட சிக்கி சீரழிஞ்சிருக்கிறாங்க. ஒரு எடுத்துக்காட்ட சொல்றேனே, நம்ம தேசத்துல இன்னைக்கு ஆளுங்கட்சியில் இருக்கிறாங்க, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவங்க நல்லா கர்த்தருக்கு பிரியமா என்ன செய்யணும்? நாட்டு மக்களை நேசித்து உண்மையா நலன் செய்யணும், நல்லது. அதுல இருக்கிற ஒரு அரசியல் சகோதரர், அவர் பேர் வந்து ஆர் ராசா. சமீபத்தில் அவருடைய வீடியோ ஒன்றை பார்த்தேன். அவர் சரியா தான் பேசுறாரு, ஒரு ரீதியில சரி. ஒரு சின்ன தவறு அவர் பேசுனதுல இருந்துச்சு, மற்றபடி அவர் சரியா தான் பேசினார். என்னன்னா, ஆர் ராசா ஒரு மீட்டிங்ல உட்கார்ந்துருக்காரு. அவரை பார்த்து அந்த பேட்டி எடுக்கிற நபர்கள் என்ன செய்யறாங்க? பேட்டி எடுக்கிறாங்க, கேள்வி கேட்கிறாங்க. ஒரு கேள்வி, என்ன கேள்வி கேட்கிறாங்கன்னா, நீங்க கிறிஸ்தவர்களுக்கும் இஸ்லாமியர்களுக்கும் வாழ்த்து சொல்றீங்க, கிறிஸ்தவர்களுக்கு கிறிஸ்துமஸுக்கு என்ன செய்றீங்க? வாழ்த்து சொல்றீங்க, புத்தாண்டுக்கு வாழ்த்து சொல்றீங்க. அது மாதிரி இஸ்லாமியர்களுக்கு நீங்க அவர்களுடைய பண்டிகைக்கு வாழ்த்து சொல்றீங்க. ஏன் வந்து நீங்க இந்துக்களுடைய பண்டிகையாகிய பொங்கலுக்கோ தீபாவளிக்கோ நீங்க ஏன் நன்றி மக்களுக்கு வாழ்த்து சொல்றது இல்லை அப்படின்னு ஒரு கேள்வி வைக்கிறாங்க. அப்போ உங்க அரசு ஒரு தலைபட்சமாக அல்லவா செயல்படுவது போல் உள்ளது, நீங்க ஏன் இப்படி செய்றீங்க? நியாயமான கேள்விதான், அப்படிதானே? ஒரு அரசியல்ல இருந்தோம்னா எல்லாரையும் நம்ம பொதுவாக நேசிக்கணும், எல்லா மக்களையும் ஒரே போல ட்ரீட் பண்ணணும். நாம அதான் எதிர்பார்க்கிறோம். நம்ம கிறிஸ்தவர்களுக்கு மட்டும் சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறது இல்லை. நம்ம பாரம் எல்லாம், நம்ம வாஞ்சையெல்லாம் எல்லாரும் என்ன செய்யணும்? நாம இஸ்லாமிய வேதனையில் இருந்தாலும் நம்ம ஜெபிக்கிறோம், ஒரு இந்து சகோதரர்கள் வேதனையில் இருந்தாலும் நம்ம உட்கார்ந்து என்ன செய்யறோம்? ஜெபிக்கிறோம். எங்கேயோ ஒரு இடத்துல வெள்ளம் வந்து அழிவு ஏற்பட்டாலும் கிறிஸ்தவர்கள் இங்க நம்ம உபவாசம் மட்டும் என்ன செய்வோம்? அதுதான் இயேசுநாதர் நமக்கு கற்றுக் கொடுத்தது. நமக்கு எல்லாரும் நல்லா இருக்கணும். அது மாதிரி அரசியல் இருக்கிறவங்களும் எல்லாரையும் பொதுவாக வைத்து பாரபட்சம் பார்க்காம பொதுவாக வைத்து நம்ம எல்லாருக்கும் நேசிக்கணும் தான் பார்க்கிறோம். அப்ப இது ஒரு நியாயமான கேள்வி போல தோன்றலாம். அப்ப அந்த ராசா அழகா ஒரு பதில் சொன்னார். என்ன பதில் சொன்னார்னா, இஸ்லாமியர்களுக்கு அவர்களுடைய முகமது நபியை குறித்தோ ஒரு வரலாற்று உண்மை இருக்கிறது. அவங்களுடைய நம்பிக்கை நிறைய மூட நம்பிக்கைகள் இருந்தாலும் கூட, சில விஷயங்கள் நான் ஏற்றுக்கொள்ளாமல் இருந்தாலும் கூட, அவர்களுக்கு என்று ஒரு வரலாறு இருக்கிறது. அந்த வரலாற்று தரவுகள் உண்மை. ஆதலால் நான் இஸ்லாமியருக்கு என்ன சொல்றேன்? அவங்க பண்டிகைகளுக்கு வாழ்த்து சொல்லுகிறேன். கிறிஸ்தவர்களுக்கு என்று இயேசுநாதர் பிறந்ததற்கும் அவர் மரித்ததற்கும் ஆதாரம் இருக்கிறது. அநேக அப்போஸ்தலர்கள் ஊழியம் செய்ததற்கான ஆதாரம் இருக்கிறது. ஆதலால் கிறிஸ்தவர்களுக்கு கிறிஸ்துமஸ் பண்டிகைக்கு நான் செய்றேன், வாழ்த்து சொல்றேன். ஆனா இந்த தீபாவளி பொங்கலுக்கோ எந்த வரலாற்று ஆதாரமும். அப்ப நாங்க பகுத்தறிவாதிகள் வரலாற்று ஆதாரம் இல்லாத ஒரு நிகழ்வுக்கு நாங்க வாழ்த்துதல் என்ன செய்ய மாட்டோம்? சொல்ல மாட்டோம். ரெண்டாவது ஒரு விஷயம், அவங்களுக்கெல்லாம் தரவுகள் இருக்கிறது, வரலாற்று குறிப்புகள் இருக்கிறது, வாழ்த்து சொல்றோம். ஆனா இந்துக்கள் பண்டிகைக்கு பாத்தீங்கன்னா நிறைய மூட நம்பிக்கையை ஊக்கப்படுத்துற மாதிரி இருக்குது, அதனால நான் வாழ்த்து சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொன்னார். ஒரு நியாயமான ஒரு கருத்தாக என்ன செய்யுது, அதுல எனக்கும் பட்டுச்சதுல. நல்லா கவனிங்க. ஏன்னா இப்ப தீபாவளி போனுச்சு, அவரே சொல்றாரு, நான் சொல்றது இல்லை. அவரே ஆர் ராசாவை என்ன சொல்றாரு தெரியுமா? தீபாவளி பண்டிகை ஏன் கொண்டாடுறாங்கன்னு கேட்டீங்கன்னா, பத்மாசுரன் அப்படிங்கிற ஒரு அசுரன் அவன் என்ன செஞ்சிட்டான்னா, பூமி மேல கோவப்பட்டு பூமியை சுருட்டி அக்குள்ள வச்சுட்டு போய் கடலுக்குள்ள போய் ஒளிச்சு வச்சுட்டானா. கதை எப்படி? எதுக்கு? தீபாவளி. நான் ஒரு பூசாரி குடும்பத்திலிருந்து வந்தவன், எனக்கு எல்லாம் தெரியும்.
இந்த கதையெல்லாம் நான் கேட்டு கேட்டு வளர்ந்தவன். யாராவது ஒருவேளை வெளியே வந்து சண்டைக்கு வந்தா நான் பாத்துக்கிறேன், கவலைப்படாதீங்க, பயப்படாதீங்க, நான் பாத்துக்கிறேன், சரிங்களா? இந்த கதையை கேளுங்க. என்ன நடந்துச்சு அப்படின்னா, இந்த உலகத்து மேல இந்த பத்மாசுரன் கோபமாயி இந்த பூமியை என்ன செஞ்சிட்டான், பாய் மாதிரி சுருட்டி, பூமியை பாய் மாதிரி சுருட்ட முடியுமா? சுருட்ட முடியுமா? சரி, அசுரன் சுருட்டிட்டான். கடவுள் கூட சுருட்டலாம், வல்லம் இருக்குதுன்னு நம்ம சொல்லிடலாம். இங்க அசுரன் சுருட்டான், பூமியை சுருட்டிட்டான். பூமியை இப்படி சுருட்டிட்டோம்னா என்ன, நமக்கு அது புரியல, கொஞ்சம் கூட சயின்ஸுக்கு ஒவ்வொல. சுருட்டிட்டாரு, அக்குள்ள வச்சு கொண்டு போய் கடலுக்குள்ள வச்சுட்டாராம். இப்ப ஆர் ராசா கேட்கிறாரு, கடல் எங்க இருக்குது? பூமியில தான் கடல் இருக்கான், பூமியையே சுருட்டி கடல்ல கொண்டு போய் வச்சுட்டாராம். என்னடா இது, ஒன்றும் புரியலையே. இப்ப அங்க இருக்கிற அந்த இதுங்க இருப்பாங்களே, என்ன சொல்லுவாங்க, தேவர்கள் எல்லாரும் மொத்தமா கூடி வந்து விஷ்ணுட்ட முறையிட்டாங்களாம். ஐயா, இந்த பூமியை இந்த பத்மாசுரன் களவாண்டு போய் கடலுக்குள்ள ஒளிச்சு வச்சுட்டான், கடலுக்குள்ள எங்க இருக்குதுன்னே தெரியல, தயவு செஞ்சு கண்டுபிடிச்சு கொடுங்கன்னு கேட்கும்போது கிருஷ்ணன் என்ன செய்யறாரு, அவதாரம் எடுத்து, பன்றி அவதாரம் எடுத்து என்ன செய்யறாரு, பன்னிக்குட்டி அவதாரம் எடுத்தாரு, உள்ள போறாரு. எப்படியோ கடலுக்குள்ள போய் கண்டுபிடிச்சிட்டாரு, பூமி என்ன செஞ்சிட்டாரு, கண்டுபிடிச்சு தூக்கிட்டு வர்றாரு. தூக்கிட்டு வரும்போது இந்த பன்றி அவதாரத்தில் இருந்த விஷ்ணு இந்த பூமியை பார்க்கிறாரு. பூமி அழகா இருந்துச்சான், அது லேடிஸ் மாதிரி. ஏன்னா பூமியை எதுக்கு ஒப்பிடுவாங்கன்னா, ஒரு பெண்ணுக்கு ஒப்பிடுவாங்க, பூமா தேவி அப்படிலாம் ஒப்பிடுவாங்க. அப்ப இந்த பூமி மேல காதல் வயப்பட்டு, யாரு, பன்றி வடிவத்தில் வந்த விஷ்ணு பூமி மேல காதல் வயப்பட்டு என்ன செய்யறாங்க, குடும்பம் நடத்தி ஒரு குழந்தை பிறக்குது. அந்த குழந்தை தான் நரகாசுரன். இந்த நரகாசுரனை அழிச்ச ஒரு பண்டிகை தான் என்ன பண்டிகை, தீபாவளி பண்டிகை. ஹலோ, கிறிஸ்தவர்களை நாம தீபாவளி கொண்டாடலாமா? நாமும் போயிட்டு தமிழர்கள் வைக்கிற பண்டிகை நம்ம ஒன்னே ஆராயிறது இல்லை. ஐயா, உங்களுக்கு தெரியலன்னா எங்களை மாதிரி ஆள்கிட்டாவது கேளுங்க. அதுக்கு தான் கத்த எங்களை இங்க இருந்து என்ன செஞ்சிருக்காரு, அந்த மார்க்கத்திலிருந்து எல்லாம் தெரிஞ்சு அறிய வச்சு நான் தாண்டா ரட்சகர்னு ஆண்டு கூட்டிட்டு வந்து வச்சிருக்கிறாரு. கொஞ்சம் கேளுங்க, செய்யலாமா கூடாதா? விவரம் தெரியாம நம்மளும் போய் கொண்டாடுறது. அவன் கதை எழுதி வச்சிருக்கான் பாருங்க எப்படின்னு. பூமி மேல ஆசைப்பட்டு விஸ்வர் காதல் வலைப்பட்டு அது மூலியமா நரகாசுரம் பிறக்கிறானா, அப்புறம் வந்து அவரை அழிச்சு அது மூலியமா கொண்டாடுறதா என்ன பண்டிகையா, இருளை அகற்றி ஒளி வந்த பண்டிகையாகிய தீபாவளி பண்டிகை அப்படின்ட்டு. இதை ஆர் ராசா பேசிட்டு அவர் நல்லா நகைச்சுவையாக இதை விளக்கப்படுத்தி காமிச்சாரு. இதுக்கு எப்படியா நான் வாழ்த்து தெரிவிக்கிறது அப்படின்னு கேட்கிறாரு. ரெண்டாவது ஒரு குறிப்பிட்டு சொல்றாரு, கிறிஸ்தவர்கள் ஏன் நான் கிறிஸ்தவர்களுடைய இவர்களுடைய பண்டிகைக்கு நான் நன்றி செலுத்துறேன், அதாவது வாழ்த்து தெரிவிக்கிறேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கிறிஸ்தவருடைய வரலாற்று குறிப்பே ஒன்று சொல்றாரு ஆர் ராசா. என்ன சொல்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு பேர் குறிப்பிடுறாரு. அந்த பேரை மட்டும் உங்களுக்கு சொல்றேனே, அந்த பேர் ஏன்னா வாயிலே ஒரு நுழையாத ஒரு பேர், அதனால அந்த பேரை நான் சொல்றேன். ஜோர்டானோ ப்ரூனோ அப்படிங்கிற ஒரு அறிவியல் ஆளர், ஒரு சயின்டிஸ்ட். அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, ஒரு கருத்தை சொல்லுகிறார். அந்த கருத்தை அன்றைய ரோமன் கத்தோலிக்க திருச்சபை எதிர்க்கிறது, அவருக்கு விரோதமாக எதிர்க்கிறது. ஜெயிலில் பிடிச்சி போடுறாங்க. சில நாளுக்கு அப்புறம் போப்பாண்டவரின் தலைமையில பாத்தீங்கன்னா அந்த ஜோர்டானோ ப்ரூனோ என்கிற நபரை எரித்து கொலை செய்கிறது கத்தோலிக்க சபை. இது வரலாறு, நீங்க வெப்சைட்ல போய் படிக்கலாம். ஆனா ஆர் ராசா சொல்லக்கூடிய அந்த காரணம் தவறானது. அவர் என்ன காரணம் சொன்னார் அப்படின்னா, பூமி தட்டைன்னு பைபிள் சொல்லுதான். பூமி தட்டைன்னு நம்பிக்கொண்டிருக்கிறார்கள். ஏன்னா பைபிள் எப்படி இருக்குது, பைபிள்ல பூமி தட்டைன்னு இருக்கிறனால கிறிஸ்தவர்களும் பூமி தட்டைதான் நம்பிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனா இந்த ப்ரூனோ வந்து பூமி உருண்டைன்னு சொல்லிட்டாரு. இதை பொறுக்க முடியாம போப்பாண்டவரின் தலைமையில் இருந்த அன்றைய கிறிஸ்தவம் இந்த ப்ரூனோவை எரித்து கொலை செய்தது என்று சொல்லுகிறார். ஆர் ராசா சொன்ன இந்த தகவலில ஒரு சின்ன தவறு இருக்குது. என்ன தவறுன்னா, ப்ரூனோ பூமி உருண்டை தட்டை என்ற விவாதத்திலே அவர் கொல்லப்படலை. நல்லா கவனிங்க, கொல்லப்படலை. அவர் கொஞ்சம் அதை சரியாக அந்த வரலாற்றை வாசிக்காம ராசா அவர்கள் பேசியிருக்கிறார். அதுக்காண்டி ப்ரூனோ கொல்லப்படலை. பல காரணங்களுக்காக ப்ரூனோ அன்றைய போப்பாண்டவரின் தலைமையில் இருந்த கத்தோலிக்கம் கொலை செய்தது. அதுல ஒரு காரணம், வேறொரு காரணம், பைபிளுக்கு முரணாக அவர் பேசிவிட்டார் என்கிற காரணத்துக்காக தான் ப்ரூனோவை எரித்து கொலை செய்தது. மற்றொன்று, இயேசு கிறிஸ்துவை அவமதித்து விட்டார், இயேசு கிறிஸ்து கடவுள் இல்லை என்று ப்ரூனோ சொல்லிவிட்டார் என்று மத சம்பந்தப்பட்ட காரியத்துக்கு விரோதமாக ப்ரூனோ அன்னைக்கு நிறைய கருத்துக்களை சொல்ல போய் இதை பொறுக்க முடியாத போப்பாண்டவரின் தலைமையில் இருந்த அன்றைய கிறிஸ்தவர்கள் என்ன செஞ்சாங்கன்னா ப்ரூனோவை எரித்து கொலை செய்தார்கள். நல்ல கவனிங்க, இது நான் நியாயப்படுத்தல, இது ஒரு கொடூரமான செயல், கிறிஸ்தவர்கள் செய்யக்கூடாத ஒரு செயல். ஏன்னா கிறிஸ்தவம் என்றால் என்னது, அன்பு, மன்னிப்பு, கருணை. எப்படியா கிறிஸ்தவர்கள் ஒருத்தன் கொலை செய்ய முடியும்? பெரிய கொடூரம். ஏன் தெரியுமா? இந்த கொலை வெறி அவங்களுக்குள்ள வந்துச்சு.
இப்பதான் டாபிக்கு வர்றேன். வசனத்தை சரியாக அவர்கள் என்ன செய்யல, புரிந்து கொள்ளல. பைபிள்லாம் வாசிச்சாங்க தான், ஆனா அந்த பைபிள் சொல்லுகிற ஆழமான சத்தியத்தை புரிந்து கொள்ளாமல் மேலோட்டமாக பைபிளை வாசித்தபடினால புரூனோ என்கிற விஞ்ஞானியை எரித்து கொலை செய்தாங்க. கலீலியோ எல்லாருக்கும் தெரியும். கலீலியோ யாரு? கலீலியோ பார்த்திருக்கீங்க? கலீலியோ வாசிருக்கீங்களா? கலீலியோ தான் பூமி உருண்டை என்று முதலாவதாக கண்டுபிடிச்சு ஸ்ட்ராங்கா சொன்னவர் யாரு? அதுக்கும் இந்த ரோமன் கத்தோலிக் என்ன செஞ்சு தெரியுமா? அவர் பிடிச்சி ஜெயில போட்டுச்சு. ஜெயில போட்டு ஜெயிலேயே அவர் பாவம் செத்து போனார். பல வருஷமாக ஜெயிலேயே கிடந்து கலீலியோ என்கிறவரும் மரித்து போனார். எந்த குற்றத்துக்காக தெரியுமா? நீ எப்பரா பூமி உருண்டைன்னு சொல்லலாம் அப்படிங்கறதுக்காக. ஆனா பைபிள்ல என்ன இருக்குது? பூமி உருண்டைன்னு இருக்கா தட்டன் இருக்கா? பைபிள் வாசிருக்கீங்களா? இஸ்லாமியர் இந்த கருத்து வைப்பாங்க, பூமி தட்டை என்று வசனம் இருக்குது, சயின்ஸுக்கு புறம்பாக பைபிள் பேசுது அப்படின்னு. ஆனா பைபிள்ல எங்கேயுமே பூமி தட்டை என்கிற வார்த்தை என்ன இல்லை, அதுக்கு மாறாக பூமி உருண்டை அல்லது கோள வடிவம் என்ற வார்த்தை பைபிளில் இருக்கிறது. அதை எங்க வாசிக்கிறோம்னா ஏசாயாவின் புத்தகம் 40ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். அதை நீங்க வீட்டில் போய் வாசிக்கங்க. அந்த இடத்துல தெளிவா இருக்குது, கர்த்தர் பூமி உருண்டையின் மேல் என்ன பண்ணி இருக்கிறாரா, வீற்றிருக்கிறார். இதை நீங்க கிரேக்க மொழியில இந்த வார்த்தையை நீங்க எடுத்து வாசிக்கும் போது கோள வடிவம் என்று எழுதப்பட்டுள்ளது. கோள வடிவம் என்றால் என்ன அர்த்தம்? உருண்டை. அப்ப பைபிள்ல சரியா சொல்லுது, பூமி உருண்டையா தான் இருக்குதுங்கிறது என்ன பண்ணிருக்குது, தட்டையா இருக்குது எங்கேயுமே சொல்லல. ஆனா இந்த வசனத்தை அறியாதிருந்த கத்தோலிக்க அன்றைய சபை என்ன செஞ்சு தெரியுமா? கலீலியோ பூமி உருண்டைன்னு சொல்லிட்டாருங்கிறக்காண்டி ஜெயில பிடிச்சு போட்டுச்சு. ஏன்னா அவங்களுக்கு வசனத்தை சரியா என்ன செய்யல, அறிந்து கொள்ளக்கூடிய பாங்கு இல்லை, தெளிவாக வசனத்தை பார்க்கக்கூடிய பார்வை இல்லை. அதை தாண்டி புருனோ என்கிறவரை ஏன் எரித்து கொலை செஞ்சிச்சுன்னா, ஒரு முக்கியமான வசனத்தை தவறாக புரிந்து கொண்டதன் விளைவாக ஒரு நல்ல விஞ்ஞானியை, மிகப்பெரிய கண்டுபிடிப்பை கண்டுபிடித்து சொன்ன ஒரு விஞ்ஞானியை கொலை செய்தது. அன்னைக்கு போப்பாண்டவரின் தலைமையின் கீழ் இருந்த கிறிஸ்தவம் என்ன நம்பிட்டு இருந்துச்சு தெரியுமா? பூமியை தான் சூரியன் சுற்றி வருகிறது என்று நம்பிக்கொண்டிருந்தார்கள் கிறிஸ்தவம். கிறிஸ்தவர் என்றா உண்மையான கிறிஸ்தவர்லாம் இல்லை, போப்பாண்டவரின் தலைமையின் கீழ் இருந்த கத்தோலிக்க சபை அப்படி நம்பிட்டு இருந்துச்சு. நல்லா கவனிங்க, அப்படி நம்பிட்டு இருந்துச்சு. எந்த வசனத்தின் அடிப்படையில் அவர்கள் நம்பிட்டு இருந்தாங்க? நம்ம ஒரு வசனத்தை வாசிக்கலாமே. சங்கீதம் 19. சங்கீதம் 19. வானங்கள் தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்துகிறது, ஆகாய விரிவு, நல்ல கவனிங்க, அவருடைய கரத்தின் கிரியை என்ன செய்கிறது, அறிவிக்கிறது. அவைகளில் சூரியனுக்கு ஒரு கூடாரத்தை ஸ்தாபித்தார், அது தன் மணவரையிலிருந்து புறப்படுகிற மணவாளனை போல் இருந்து பராக்கிரமசாலியை போல் தன் பாதையில் ஓட. அப்ப இந்த வசனத்தை வாசிட்டு அன்னைக்கு கத்தோலிக்க என்ன தெரிஞ்சுன்னா, சூரியன் தான் பூமி என்ன செய்யுது, சுத்தி ஓடிட்டு வருது அப்படின்னு நம்புனிச்சு. பாருங்க, ஒரு வசனத்தை தப்பா புரிஞ்சு கொண்டது நிமித்தமாக ஒரு நல்ல விஞ்ஞானியை கொலையே செஞ்சாங்க அன்னைக்கு. கொடூரமானவங்க. ஆனா இந்த வசனம் அப்படியே சொல்லுது? இந்த வசனம் பூமியை சூரியன் சுற்றி வருகிறது சொல்லுதா? அறிவியலுக்கு புறம்பா இங்க பேசுதா? இல்ல. அதுதான் அவங்களுக்கு வசனத்தை எப்படி தியானிக்கணும்னு தெரியல. இங்கே சூரியன் சுற்றுகிறது, ஓடுகிறது, இதெல்லாம் சொல்றாரு. சூரியன் சுத்துதா இல்லையா? விஞ்ஞானம் என்ன சொல்லுது? சூரியன் சுற்றுகிறது. சூரியன் தன்னைத்தானே என்ன பண்ணுது, சுற்றுகிறது. பூமி தன்னைத்தானே சுற்றி கொண்டு சூரியனும் என்ன பண்ணுது, சுற்றி வருகிறது. இதுதான் இன்னைக்கு சயின்ஸ் ரிசர்ச் பண்ணி கண்டுபிடித்த ஒன்று. பூமி தன்னைத்தானையும் சுற்றி கொண்டு சூரியனையும் சுற்றி வருகிறது. ஆனா சூரியன் தன்னைத்தான் மட்டும் ஒரே இடத்துல பம்பர மாதிரி சுத்திட்டு இருக்குது. ஒரு இடத்துல இருக்கிற மாதிரி என்ன செய்யுது, சூரியன் சுத்ததான் செய்யுது, ஆனா ஒரே இடத்த சுத்தி வருது. ஆனா சூரியன் பூமியை சுற்றவில்லை. ஆனா இந்த வசனத்தை தப்பா புரிந்து கொண்டு அன்னைக்கு கத்தோலிக்க என்ன நினைச்சுச்சுன்னா, சூரியன் தான் பூமியை சுத்தி வருது. ஏன்னா இங்க வசனம் இருக்குது, சூரியனுக்கு ஆண்டவர் ஒரு பாதையை வச்சிருந்தாரு, அதுக்கு நேரா ஓடி சுத்தி வருதுன்னு நினைச்சுக்கிட்டு இவங்க என்ன நம்பிக்கிட்டு இருந்தாங்கன்னா, பூமியை சுத்தி சுத்தி சூரியன் வருது நம்பிக்கிட்டு இருந்தான். இதற்கு விரோதமாக புருனோ சொன்னவும் புருனோ போட்டே தள்ளிட்டான். நீ எப்பரா எங்க பைபிளுக்கு விரோதமா பேசலாம்? அது மாத்திரம் இல்ல, இதுக்கு நிறைய கொலை செய்ததுக்கு இன்னும் காரணம் உண்டு. அவர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துக்கு விரோதமாக சில குறிப்புகளையும் தகவல்களையும் அவர் இன்னைக்கு எடுத்து வச்சதுனாலதான் கோபப்பட்டு கொலை செஞ்சாங்க. ஆனா கொலை செஞ்சது தப்பு. கிறிஸ்தவர்கள் என்ன செய்யக்கூடாது, அந்த மாதிரி விஷயங்களை செய்யக்கூடாது. நல்லா கவனிங்க, இந்த இடத்துல எந்த இடத்துலயும் வசனம் பூமியை சூரியன் சுற்றி வருகிறது இங்க பைபிள்ல இல்ல. இங்க அப்படியே வாசிக்கிறோம். சங்கீதம் 19 சூரியன் பூமியை சுற்றி வருகிறதுனா வாசிக்கிறோம் இல்ல.
சூரியன் என்ன செய்யுது? ஓடுகிறது, சுற்றுகிறது அப்படின்னா இருக்கிற ஒழிய பூமியை சுத்தி வந்து வசனம் இல்லை. ஏன் தப்பா புரிஞ்சுக்கிட்டான்? இந்த மாதிரிதான் நுட்பமாக இன்னைக்கு கர்த்தருடைய வார்த்தையை தவறாக புரிஞ்சு வச்சுக்கிறான். புரிந்து கொண்டு பெரிய பெரிய பாவங்கள், பெரிய பெரிய தவறுகள், பெரிய பெரிய துரு உபதேசங்கள் இன்னைக்கு செய்யறதெல்லாம் கேட்டீங்கன்னா இதை வச்சுக்கிட்டு தான். தாவீது இங்க என்ன சொல்ல வர்றாரு கேட்டீங்கன்னா, யதார்த்தத்தை கவிதை நடையில பேசுகிறார். இப்ப இவ்வளவு நவீன யுகம் பிறந்துருச்சு இல்லமா? இப்ப நீங்க காலையில் எழுந்திரிச்சு என்ன சொல்லுவீங்க? நீங்க என்னமா படிச்சிருக்கீங்க? 12th முடிச்சிருக்கீங்க. ஓகே, அப்போ உங்களுக்கு தெரியும் விவரம். நீயா இருந்தாலும் அல்லது இங்க இருக்கிற பின்னால் இருக்கிற பெரியவங்களா இருந்தாலும் காலையில எந்திரிச்சா என்ன சொல்லுவீங்க? சூரிய உதயம் என்று சொல்லுவீர்களா அல்லது வேற மாதிரி யூஸ் பண்ணுவீங்களா? இன்னைக்கு இருக்கிற இந்த நவீன யுகத்தில் நாம் இருக்கிற இந்த காலகட்டத்திலும் கூட நம்ம எல்லாரும் பயன்படுத்துகிற ஒரு வார்த்தை என்னன்னா, சூரியன் உதயமாகிவிட்டது என்று சொல்லுகிறோம். சூரியன் உதயமாகுது. அறிவியலின் அடிப்படையில் சூரியன் உதயமெல்லாம் இல்லை. பூமி சுழற்சியின் மூலியமாக இரவு பகல் உருவாகுதே ஒழிய சூரிய உதயம் என்ற சொல் அறிவியல் அடிப்படை தவறான சொல். அப்புறம் ஏன் பயன்படுத்துறோம்? ஏன்னா அது யதார்த்தத்தை பேசுறோம், அவ்வளவுதான். ஏன்னா நம்ம கண்ணுக்கு என்ன தெரியுதுன்னா, சூரியன் அப்படியே எழும்பி வர்ற மாதிரி, சூரியன் அப்படியே மேல வந்து நிக்கிற மாதிரி, சூரியன் சாயந்தரமாய் போய் மறைஞ்சு அப்படியே கடலுக்குள்ள மறையிற மாதிரி இப்படி கண்ணுக்கு தெரியுதுல ஒரு பார்வை. இந்த யதார்த்தத்தை நம்ம எல்லாருமே என்ன சொல்றோம்னா, சூரியன் உதயமாகிறது, சூரியன் அஸ்தமமாகிறது. இப்ப சூரியன் மறையுதா? சூரியன்லாம் மறையல. பூமி பந்து சுத்துறனால நமக்கு மறையிறது போல காட்சி அளிக்குதே ஒழிய சூரியன்லாம் மறையல, அது ஒரே இடத்துல நிக்குது. அப்ப இங்கே தாவீது என்ன சொல்ல வர்றாருன்னா, ஒரு யதார்த்தத்தை பாடல் வடிவிலே மக்களுக்கு புரியும்படி சொல்றாரு. சூரியனுக்கு ஒரு ஓட்டப்பாதையை கர்த்தர் வைத்திருக்காரு, யதார்த்த வடிவிலே பேசுறாரு. இதை எடுத்துக்கிட்டு பூமியை தான் சுத்தி வருதுன்னு தப்பா எடுத்துக்கிட்டு இன்னைக்கு போதனையை பண்ணி அவங்க ஒரு காலத்துல கொலையை செஞ்சாங்க. பின்னால மன்னிப்பு கேட்டாங்க. பின்னால கத்தோலிக்கம் போப்பாண்டவன் தலைமையில் இருந்தவங்க நான் சயின்டிஸ்ட் அப்படி கொலை செய்ததுக்காக, விஞ்ஞானியை கொலை செய்ததுக்காக மன்னிப்பு பகிரங்கமா கேட்டாங்க. நாங்க தப்பு செஞ்சுட்டோம், தவறாக வசனத்தை புரிந்து கொண்டு நாங்க ஒரு பெரிய மிஸ்டேக் பண்ணிட்டோம் அப்படின்னு மன்னிப்பு கேட்டாங்க. ஆனா இன்னைக்கு பல பாஸ்டர்கள் தப்பா உபதேசமா மன்னிப்பு கேட்க மாட்டேங்கிறாங்க, அது வேற விஷயம். ஆனா அவங்க மன்னிப்பு கேட்டாங்க. ஸோ இது மாதிரி எல்லா விஷயத்திலும் அவங்க திருந்தி சத்தியத்துக்கு வந்தா நல்லா இருக்கும். எல்லா விஷயத்திலும் திருந்தி சத்தியத்துக்கு வந்தா என்ன செய்யும்? அப்ப நல்லா கவனிங்க, ஒரு வசனத்தை தவறாக புரிந்து கொள்ளும் போது சாத்தான் அதிலே ஊடுருவி நாம செய்யக்கூடாத பெரிய தவறை கூட நம்ம வாழ்க்கையில் என்ன பண்ணிடுவான். அப்ப நம்ம சாத்தானை ஜெயிக்கணும்னா வசனத்தை அறிய வேண்டிய பிரகாரமாக வசனத்தை என்ன செய்யணும்? அறியணும். நான் நேற்றையே சொல்லி கொடுத்தேன், நீதிமான் 7 தடவை விழுந்தான்னா என்ன அர்த்தம்? இப்ப 7 தடவை விழுந்தான்னா என்ன அர்த்தம்னு பைபிள் தெளிவா சொல்றது. பாவத்தில் விழுந்தான் என்ற அர்த்தம் அல்ல. நீதிமானுக்கு விரோதமாக பிசாசவனை விளவப்பான் சில விஷயங்கள்ல குட்டி எழுந்திருக்க முடியாம. அப்ப அப்படிப்பட்ட சூழலை கர்த்தர் அவனை எழுப்பி அவனை என்ன செய்யறார்? பயன்படுத்துகிறார். அதைத்தான் பார்க்கிறோம். பாவத்தில் விழுந்தான் என்ற வசனத்தில் இல்லை. இப்ப நம்ம பார்க்கிறோம் பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கலாம் என்ன அர்த்தம்ங்கிறத பார்த்தோம். அப்ப ஒரு கர்த்தருடைய வார்த்தையை அறிய வேண்டிய விதமாக நம்ம அறியும் போதுதான் சாத்தானை என்ன செய்ய முடியும்? ஜெயிக்க முடியும். இயேசு நமக்கு ஒரு முன்மாடல். அவர் எப்படி பிசாசை ஜெயித்தாரோ நாமும் வசனத்தை அறிய வேண்டிய பிரகாரமாக வாழ்க்கையில் அறிந்து கிறிஸ்துவை பின்பற்றினோமானால் நிச்சயம் பிசாசை ஜெயித்து ஒரு வெற்றிகரமான வாழ்க்கையை நம்மால் என்ன செய்ய முடியும்? கிறிஸ்துவுக்குள் எல்லாவற்றிலும் நம்ம வெற்றி சிறக்க பண்ணுகிற தெய்வம் தான் நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அந்த வெற்றி எப்போது உங்க வாழ்க்கையில் வரும்னா, அந்த வார்த்தையை வசனத்தை அறிய வேண்டிய பிரகாரமாக என்ன செய்யணும்? அறிய வேண்டும். அல்லேலூயா. அறிவீங்களா? நான் போனதுக்கு அப்புறமா என்ன செய்யணும்? பைபிளை எடுத்து வச்சு அறிய வேண்டிய விதமாக அந்த வசனம் என்ன சொல்லுது, அந்த வசனத்துக்கு மேல வசனம் எப்படி இருக்கு, கீழே உள்ள வசனம் எப்படி இருக்குது, அலசி ஆராய்ஞ்சு பார்த்து அதை வாழ்க்கையில கொண்டு வாங்க. வரும்போது பிசாசை ஜெயிக்கிற ஒரு வெற்றிகரமான வாழ்க்கை நீ என்ன செய்ய முடியும்? அல்லேலூயா. சாயந்தரத்துல இன்னும் ஒரு 3 குறிப்பு அதோடு கூட சேர்த்து, ஆவியில் நிரம்புதல் என்றால் என்ன அர்த்தம்? இன்னைக்கு பல சபைகள்ல ஆவியில நிரம்புறோம் அப்படின்னு சொல்லி என்னமோ பண்றாங்களே. உண்மையிலே கர்த்தருடைய வசனம் ஆவியிலே நிரம்புதல் என்றால் என்ன அர்த்தத்தில் இருக்கு அறிய வேண்டிய விதமாக. ஆவியிலே நிரம்புதல் என்றால் என்ன என்கிற வசனம் சொல்லுகிற வசனத்தின் அடிப்படையில அறிய வேண்டிய விதமாக மாலை நேர கூட்டத்திலே உங்களிடத்துல பேசலாம் என்று என்ன செய்கிறேன்? வாஞ்சிக்கிறேன். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. உங்களை நீங்க எல்லாரும் பிசாசை ஜெயிக்கிற பிள்ளைகளாக தெய்வம் மாற்றுவாராக. அல்லேலூயா. அப்படி நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். எல்லாரும் எழுந்து நம்ம ஜெபிக்கலாம்.